You believe devil. I am the devil. ஹேலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கான வீடியோவில் ரிபானஸ்ட் ஹெவன்லி டிமன் மானவாவோட இது வரைக்கும் போட்ட எல்லா எபிசோடையும் கம்பைன் பண்ணி ஒரு 3 வெர்ஷனாக வந்து போட்டிருக்கேன். அந்த எபிசோடெல்லாம் பார்த்தவங்க பார்க்காதவங்கன்ட்டு எல்லாருமே இந்த எபிசோடை வந்து பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக நான் கமெண்ட்டில் ஒரு டைமை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அந்த டைமை நீங்கள் கம்பல்சரியாக வந்து பார்த்தே ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த எபிசோடில் நான் வந்து பேச முடியாமல் அந்த லைனை வந்து மாற்றிருப்பேன். ஆனால் இந்த இடத்துல வேற ஒருத்தர் இல்லை, என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்காக தான் இந்த அளவுக்கு லேட்டா அப்படின்னா இல்ல, அதுக்கான ரீசன் எல்லாமே நான் மட்டும்தான். அப்புறம் நாளையிலிருந்து வீடியோ கண்டினியூவா வந்து வரும். லெஜெண்ட் ஆஃப் த டேங்க்லைன் அந்த மான்வாவில் இருக்கக்கூடிய ஒரு 5 எபிசோட வந்து போடுறேன். அதுக்கப்புறமா ஒரு டைம் டேபிள் மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அதை வந்து ஒதுக்கி வச்சிருக்கேன். எல்லா எபிசோடுமே வந்து போடுறேன் பாருங்க. அப்படியும் நான் வீடியோ போடல அப்படின்னா சேனலோட பயோவில் என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து இருக்கு. அந்த இன்ஸ்டா ஐடிக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ரிப்ளை வந்து பண்ணுவேன். ஏன் வீடியோ போடல அப்படின்றதுக்கான ரீசன் அந்த இடத்துல வந்து சொல்கிறேன். இங்கே யூடியூப்பில் பேசினா அதுக்காக தனியாக ஒரு டைமை ஒதுக்கி பாருங்கள். இந்த எபிசோட்லேயே 1.5 நிமிஷத்துக்கு மேலே இன்ட்ரோ வந்து போயிடுச்சு. சரி, ஓகே, நான் ஓவராக பேசி அறுப்பு போட வந்து விரும்பலை. நீங்கள் போய் அதை பாருங்கள். வீடியோட லாஸ்ட்டில் முடிஞ்சால் வந்து பேசுகிறேன், இல்லாட்டி என்னத்த சொல்கிறேன். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பெரிய ஒரு ஊரை வந்து காட்டுறாங்க. அந்த ஊருக்கு சென்டரில் ஒரு வீட்டை வந்து காட்டிட்டு இதுதான்ப்பா முரிமலைன்ஸ் லீடர் ஹால் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணுறானுங்க. அந்த ஹாலில் ஒரு 3 பேரை வந்து காட்டிட்டு அதில் ஒரு தாடிக்கார கிழவனை வந்து காட்டுறானுங்கள. இந்த கிழவன் தான் முரிமலைன்ஸோட ஒரு லீடரா. அந்த தாடிக்கார கிழவனோட பேரு டென் ஹிஜின் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றானுங்க. பக்கத்துல இன்னொருத்தர் இருந்தான்ல, அவனோட பேரு கில் அப்படின்ற மாதிரியுமே வந்து மென்ஷன் பண்றானுங்க. அந்த தாடிக்கார கிழவனும் ரொம்ப நேரமா எதோ ஒன்னத்தை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களும் ரொம்ப லாங்ல காட்டுறானுங்க, சடனா கிட்ட காட்டுறானுங்க. எதுவுமே பேசுற மாதிரி வந்து இல்ல. பக்கத்துல இருந்த 2 பேருமே ஏன் மாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து இருக்கீங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டதுக்கு அவரு பேக்பியோங் உங்களோட பசங்களுக்கு என்ன வயசு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டதுக்கு அந்த பேக்பியோங் அப்படின்றவனும் 6 வயசு மாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இல்லை, இப்போ தான் நான் 3 வயசு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே இத்தனை நாள் இப்போ கடந்துருச்சான்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டதுக்கு மாஸ்டர் நீங்கள் இப்போ மட்டும் கேட்கல, இதை ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு தான் வந்து இருக்கீங்க. கரெக்டான ஆன்சர் சொன்னாலும் நீங்கள் திரும்ப இதை தான் வந்து கேட்குறீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் மனநலம் சரியில்லையா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டால் இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன், என்னென்னா கொஞ்சம் ஞாபகம் மறக்குது, வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வந்து இருக்காரு. ஒரு டைம் ஸ்கிப்பை போட்டுவிட்டு ஒரு கிளைமேட் சேஞ்சுமே வந்து காட்டுறானுங்க. ஃபுல்லாக பனியாக வந்து இருக்குல்ல. அந்த நேரத்தில் அந்த லீடரும் டே பாய்ஸ் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டதுக்கு புரியல மாஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறானுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை கூச்சப்படாமல் வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னால் அதுக்கு அந்த 2 பேருமே மாஸ்டர் உங்களை மிஞ்ச இந்த ஜாங்கோவில் யாருமே இல்லை, நீங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், அது மட்டும் இல்லாமல் முரிமலைன்ஸோட ஒரு லீடரும் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்து இருக்காங்க. அந்த கில் அப்படின்றவன் ஏன் மாஸ்டர் நீங்கள் இதை சடனாக கேட்டீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை, என்னோட கூட இருந்தவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலான்ற ஒரு சின்ன ஆர்வம் தான், வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி, நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் போயிட்டு உங்கள் வீட்டை பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்ல இல்லை மாஸ்டர் அது வந்து அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளவே டே போய் பார்த்துட்டு வாங்கடான்ற மாதிரியெல்லாம் சொன்னால் சரி ஓகே மாஸ்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி அந்த இடத்துல மரியாதை செலுத்திட்டு 2 பேருமே வந்து கிளம்புறானுங்க. இப்போ அந்த மனுஷன் தன்னந்தனியாக நின்றுட்டு பழைய விஷயங்களெல்லாம் வந்து யோசிச்சு வந்து பார்க்குறான். அந்த மனுஷன் பேட்டில் ஃபீல்டில் என்னென்ன சம்பவம் பண்ணான் அப்படின்றத தான் இந்த இமேஜில் இருக்கிறது வேற யாருமே இல்லை, அந்த தாடிக்கார கிழவன் தான். சின்ன வயசில் இருக்கும்போது இப்போ அப்படியே கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு அதுக்கப்புறமா இப்போ அந்த கிழவனான ஸ்டேஜில் இருக்கும்போது சடனாக அந்த கிழவனுக்குமே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்க, என்ன இது இந்த அளவுக்கு வலிக்குது, இது உண்மையில் என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி எல்லாம் முக்கிட்டு வந்து இருக்கா. இது என்ன விதமான பாய்சன், என்னால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே இடத்துல மயங்கி கீழே விழுந்தா இன்னொரு இடத்துல கண்ணை ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. அதுவும் ஃபுல்லாவெல்லாம் ஓப்பன் பண்ணல, கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிட்டு என்ன நான் இத்தனை நாளாக மயக்கத்தில் வந்து இருந்தேன், நான் சுற்றியும் மருந்து வாசனை தான் வந்து அடிக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறான். அப்புறம் என்னோட டேண்டியன் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, என்னோட கியூ எனர்ஜியெல்லாம் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சுட்டு வந்து இருக்கான். ஒருவேளை இது கியூ எனர்ஜியை காலி பண்ணுற மாதிரி எதுனா பாய்சனாக இருக்குமோ, அந்த மாதிரி பாய்சனாக இருந்திருந்தா என்னால் இதை அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடியுமே அப்படின்ற மாதிரி எல்லாம் மனுஷன் யோசிச்சு வந்து பார்க்குறான்.
சடனா 2 பேர் பக்கத்துல வந்துட்டு, "செல்லம் நீ எழுந்துட்டியா?" அப்படின்ற மாரியெல்லாம் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. "ஆமா, யார் நீங்க? எதுக்காக என்ன வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்கன்ற?" மாரியெல்லாம் கேட்டுட்டு, "ஆமா இது என்னோட வாய்ஸே இல்லையே!" அப்படின்ற மாரியெல்லாம் வந்து யோசிக்கிறான். "ஆமா, இப்ப என்னப்பா சொன்ன? திரும்ப ஒரு தடவ வந்து சொல்லு. நான் அது காதார வந்து கேட்டுக்கிறேன்." அப்படின்ற மாரியெல்லாம் சொன்னா, "ஆமா, யார் நீங்க?" அப்படின்ற மாரி திரும்பவுமே வந்து கேட்குறான். அவ்வளோதான் ஒரே அடி காதோட ஒண்ணு வச்சுட்டு, "ஏன்டா உன்ன 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து என்ன இந்த மாரி கேட்பியா?" அப்படின்ற மாரியெல்லாம் வந்து கத்திட்டு வந்து இருக்காங்க. "இல்ல எனக்கு புரியல." அப்படின்ற மாரி ஹீரோ சொன்னா, "ஏங்க என்ன விடுங்க, அவனை நான் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்." அப்படின்ற மாதிரியெல்லாம் கத்திட்டு இருந்தா அவங்களும், "இல்லம்மா மகன் அந்த பொண்ணுகிட்ட செமத்தையா வாங்கினான்ல, அப்போ மயங்கினவன் இப்போ எழுந்திருச்சான், ஆனால் ஞாபகம் எல்லாத்தையும் மறந்துட்டான் போல." அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு. "ஆமா என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே." அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கண்ணாடியை வந்து பார்க்குறான். இது இது என்னோட ஃபேஸே இல்லையே, என்ன இது? ஓ கனவா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவுமே வந்து மயங்குறான். "எதை திரும்ப பாய்கிட்டியா?" அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. திரும்பவுமே ஒரு டைம் ஸ்கிப்பை வந்து போடுறாங்க. ஃபியூ டேஸ் லேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, "என்ன இந்த கனவு ஒன்றுமே வந்து கலையாமல் இருக்கு, ரொம்ப திக்கான ஒரு கனவா இருக்கே." அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஜன்னலை எட்டி வந்து பார்க்குறான். எங்கே பார்த்து என்ன பிரயோஜனம், எப்படி பார்த்தாலும் இந்த கண்ணாடியில் இந்த முகம் தான் வந்து தெரியுது, என்னோட அழகான அந்த தாடி வச்ச முகம் எங்கே போச்சுன்னே தெரில." அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்துட்டு வந்து இருக்கான். சடனாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு யாரோ வர மாதிரி தெரிஞ்சா அந்த இடத்துல ஒரு கிழவன் தான் வரான், மெடிசனை வந்து எடுத்துக்கிட்டு. அந்த கிழவனும், "மாஸ்டர் நீங்கள் எழுந்துட்டீங்களான்ற மாதிரியெல்லாம் கேட்டதுக்கு, ஆமா இத்தனை நாள் வந்தாங்களே அவங்க எங்கன்ற மாதிரியெல்லாம் கேட்டா, நீ புடுங்கின புடுங்களுக்கு இத்தனை நாள் வந்த அவர் வேற வருவாரா?" அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கத்திட்டு வந்து இருக்கான். "டேய் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சா நீ இந்த மாதிரி கேட்கவே மாட்டேடா." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பழசை வந்து நினச்சி வந்து பார்க்குறான். அந்த தாடி வச்ச ஃபேஸ் தான். "சரி ஓகேடா குட்டி பையன், நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன், அப்புறம் உடம்ப பத்திரமா பார்த்துக்க, கூடிய சீக்கிரத்தில் செத்துருன்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். போகும்போதே, "உன்னோட ஃபேமிலி அழியறதுக்கான முக்கியமான ரீசனே நீ தான்டா, உன்னால தான்டா இந்த ஃபேமிலி நாசமா போகுது." அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி டோரை செம ஃபோர்ஸ்ல வந்து சாத்திட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. சனியம் போய் தொலைஞ்சாண்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ மூச்சு இழுத்து விட்டுட்டே இருந்தா திரும்பவுமே டோர் ஓப்பன் ஆகுது. அந்த டோர்ல இருந்து ஒரு குட்டி குஞ்சான் தான் வெளியே வரான். குட்டி குஞ்சான்னா இப்ப ஹீரோக்கு என்ன வயசு ஆகுதோ அதே வயசுல தான் அவனுமே வந்து இருக்கான். "ஏன் மாஸ்டர் நீங்க இப்படி பண்றீங்க, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உதவாங்கினீங்கன்னு பார்த்தா இப்ப அந்த பொண்ணுகிட்டயுமே அடி வாங்கிட்டீங்களே." அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா, யாரா நீ?" அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரே போடா வந்து போடுறான். "ஏன் மாஸ்டர் நீங்க 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிக்கிறீங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி வந்து சலிச்சுக்கிட்டு வந்து பேசுறான். "டேய் யாரா நீ, வந்தது உடனே இவ்வளோ அட்வைஸா போடுற, எந்த ஊருக்காரன்டா?" அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ கேட்டா, "ஏன் மாஸ்டர் வெளியே இருக்கிற எல்லாருமே நம்பிட்டாங்க, உங்க அப்பா அம்மாவை முதற்கொண்டு எல்லாருமே வந்து நம்பிட்டாங்க, இப்போ என்னையுமே நம்ப சொல்றீங்களா? நீங்க பழைய விஷயங்களெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்றத நான்லாம் நம்பவே மாட்டேன், கவலைப்படாதீங்க." அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் கேஷுவலாகவே வந்து பேசிட்டு வந்து இருக்கான். "டேய் இப்போ நீ என்னதான்டா சொல்ல வர?" அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ கேட்டா, "இதை நீங்கள் என்கிட்ட என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறீங்களா, இதை நம்பவே முடியலையே." அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, "சரி ஓகே நீங்கள் வாங்கின அந்த 2 கோல்டு காயினை வந்து கொடுங்கன்ற மாதிரி எல்லாம் ஹீரோ கிட்ட அவன் கேட்குறான். ஹீரோவும் மனசுக்குள்ளவே, சனியம் பிடிச்சவன் நினைக்கிறவங்க கிட்டேயெல்லாம் உதவாங்கி இருக்கான், நினைக்கிறவங்க கிட்டேயெல்லாம் காசை வாங்கியிருக்கான், இவன் யார் எப்படியாப்பட்டவன்னு தெரியலையேன்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு வந்து பாக்கெட்டுக்குள்ளே இருந்து 2 கோல்டு காயினை எடுத்து, "இந்தாடா நீ கேட்ட அந்த 2 கோல்டு காயின்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 2 கோல்டு காயினை வந்து கொடுக்குறான். "மாஸ்டர் உங்களுக்கு உண்மையிலேயே மூளை குழம்பிருச்சே, நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டீங்களே." அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் கேட்டா, ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கு அவனும், "இல்லை இது வரைக்கும் என்கிட்ட வாங்கின காசை ஒத்த பைசா கூட திரும்ப கொடுத்ததில்ல, அதனால தான் எனக்கு திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு." அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோவை பார்த்துட்டு சொல்கிறான். ஹீரோவும் மனசுக்குள்ளவே, இவனை பேச விட்டா இதே மாதிரி பேசிட்டு தான் இருப்பான், இவனை டைவர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் அந்த சாங்கை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்டா, "எதுக்குடா சடனா விசாரிக்கிற, ஏதாச்சும் சம்திங் பண்ண போறியான்ற?" மாதிரி அவனும் பார்க்க, "நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்கிறான். அதுக்கு அவனும், அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க ரொம்ப அழகானவங்க, அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே செமையாக கடுப்பாகிற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். "ஆமாம் இப்போ எதுக்கு அவங்கள பற்றி விசாரிக்கிற, ஏதோ தப்பாக இருக்கே." அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து திரும்பவும் கேட்குறான். "அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டான்." அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்ல, "ஓ அப்படியா, அப்புறம் அவங்கள ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அவங்க விட்டா சுவாடவே மேரேஜ் பண்ணிப்பாங்க." அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னால், அதுக்கு ஹீரோ, "அப்படின்னா நான் கண்டிப்பாக அவளை ஒரு நாள் தோக்கடிக்காமல் விட மாட்டேன்." அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறான். "இப்போ நான் கையை மடக்கின ஃபோர்ஸுக்கு மட்டும் என்னோட பழைய பாடியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே அழிஞ்சிருக்கும்." அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறான். "சரி ஓகே, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமான்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டா, எதுக்கு மாஸ்டர் அதை கேட்குற?" அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்குறான். "சும்மா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் கேட்டான்ற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்ல, சரி ஓகே நான் அப்படின்னா சொல்கிறேன்ற மாதிரி அவனுமே வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். "அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி உங்களோட எல்லா சொத்துமே சூதாட்டத்தில் விட்டீங்க, அது
மட்டும் இல்லாமல் சரக்கை போட்டுட்டு எல்லாருமே டார்ச்சர் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஸ்வாடை தூக்கி போட்டுட்டு ரொம்ப தூரமாக போய் ஒளிஞ்சிப்பீங்க. இதை கேட்ட ஹீரோவும் போதும் போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறான். ஹீரோ மனசுக்குள்ளவே அவங்க அம்மா தலையில் அடிச்சதோட நிப்பாட்டிட்டாங்க, அதுவே நானாக இருந்திருந்தேன் அப்படின்னா அவனை அதே இடத்துல சாகிற அளவுக்கு வந்து அடிச்சிருப்பான்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறான். அப்புறம் முன்னாடி உட்காந்துட்டுறவங்கிட்ட நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டா மாஸ்டர் இதை சொல்லியே ஆகணுமான்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்குறான். கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணுன்ற மாதிரியெல்லாம் சொன்னதுக்கு அவன் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் வெறும் குப்பை தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிடுறான். இது குப்பையா அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து நினச்சிட்டு ஹீரோ மனசுக்குள்ளவே நீங்கள் தான் ஜாங்கு அப்படின்னலாம் சொன்னீங்களேடா, ஆனால் இப்போ பார்த்தியா என்னோட நிலைமைன்ற மாதிரியெல்லாம் வந்து நினைக்கிறான். ஒருவேளை நான் உண்மையிலே இறந்து ரீஇன்கார்னேட் இது ஆயிருப்பேனான்ற மாதிரியெல்லாம் நினைக்கிறான். அவ்வளோதான் இடத்துல சீனை கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து காட்டினா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தேவையாக இருக்கிற மாதிரி வந்து பேசிட்டு அப்புறம் அந்த நாய் எனக்காக ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் விட்டுட்டு வந்து போயிருக்கான். அது என்ன அப்படின்னா இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைடில் வந்து பார்க்குறான். சைடில் அந்த பச்சை சொக்கா தான். ஹீரோவுமே அந்த பச்சை சொக்காவை பார்த்து சிரிச்சிட்டு ஜாலியாக வந்து பேசிட்டு வந்து இருக்கானுங்க. அப்புறம் சொல்கிறான் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இது வந்துச்சான்ற மாதிரி எல்லாம் கேட்டால் என்ன இன்ஃபர்மேஷன், 10 தலை பாம்பு வந்து அட்டாக் பண்ணதா இல்லை டீமன் வந்து அட்டாக் பண்ணதா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட விஷயத்த வந்து கேட்டுட்டு சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வேணுன்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் காமெடியோட வந்து கேட்குறான். ஹீரோ மனசுக்குள்ளவே ஒருவேளை நான் இறந்ததை மறைச்சிருப்பானுங்களோ, எதுக்காக நான் இறந்ததை மறைச்சிருப்பானுங்க அப்படின்றதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு வந்து இருக்கான். பக்கத்தில் இருந்த பச்சை சொக்காவும் காட்டு தீ மாதிரி ஒரு விஷயம் வந்து பரவுது. அது என்ன அப்படின்னா நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட செருப்படி வாங்கினது தான் ஒரு ஃபுல்லாக வந்து பேசிட்டு வந்து இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதனால தான் மெமரி லாஸுமே ஆச்சு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறானுங்கன்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். ஹீரோ கொஞ்சம் கூட வைக்கப்படாமல் சிரிச்சிட்டு அப்புறம் மனசுக்குள்ளவே நான் என்னோட பாஸ்ட்டில் நிறைய பொண்ணுங்க கூட வந்து இருந்திருக்கேன். ஜான்கோவிலே டாப் 4 அழகான பொண்ணுங்க கூடலாம் இருந்திருக்கேன். ஆனால் அவங்க எல்லாருமே என்னை ஒரு சாதாரண ஹியூமனாக பார்க்காம அதை விட்டுட்டு முரீம் லீட் ஹையர் போஸ்டிங்கில் இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துருப்பானுங்க. எனக்கு உண்மையான ஒரு லவ்வே கிடைக்கல, அது இங்கே கிடைக்கிது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறான். இது எதுவுமே தெரியாமல் பச்சை சொக்காவும் சிரிச்சுட்டு இருக்க சடனாக எழுந்தவன் டே குட்டி பையா எனக்காக ஒரே ஒரு ஸ்வாடை மட்டும் ரெடி பண்ணுறான்ற மாதிரி சொன்னால் அவன் சரியான ஷாக் ஆகுறான். எதுக்காக இவன் இந்த அளவுக்கு ஷாக் ஆகுறான்ற மாதிரி ஹீரோவுமே பார்த்துட்டு எனக்கு ஒரு ஸ்வாடை மட்டும் கொஞ்ச நாளைக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி கொடுறா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறான். மாஸ்டர் இருந்தாங்க நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்வாடு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க ஹீரோ திரும்பவும் மனசுக்குள்ளவே அந்த ஒரு ஷார்ட் ஸ்டைலை மட்டும் என்னால் கற்றுக்கவே முடியல, ஆனால் இந்த லைஃப்பில் அதை கற்றுப்பன்ட்டு நம்புறேன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். அது என்ன அப்படின்னா ஹீரோ கையில் ஸ்வாடே இல்லை அப்படின்னாலும் அவன் மனசுக்குள்ளவே நினச்சிட்டு வெட்டினான் அப்படின்னா அந்த இடம் வந்து ரெண்டாக வந்து போகும். அதுதான் அந்த ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கோட பேரெல்லாம் கூட சொன்னானுங்க, வாயில நுழைய மாட்டேங்குதுன்ட்டு நான் தான் சொல்லலை. அந்த ஸ்வாடு உரையில இருந்து ஸ்வாடை உருவானவனும் கியூ எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்வாடை செம மாசம் வந்து நீட்டிட்டு நின்று இருக்கான். மாஸ்டர் அதை எடுத்து கொஞ்சம் உள்ள வைங்களேன், ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தேன்னா பேசி தித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயப்படுறான். டே ஏன்டா இப்படி பயப்படுறேன், நான் உன்னால ஒண்ணுமே பண்ண மாட்டேன்ற மாதிரி ஹீரோ சொன்னாலும் இல்லை, அவனுக்கு பயம் போகாம அப்படியே தான் வந்து இருக்கு. சடனா உள்ள ஒரு கேரக்டர் என்ட்ராக அது வேற யாரும் இல்லை, ஹீரோவோட இப்ப இருக்கிற பாடியோட அம்மா. வந்தவங்களை பார்த்துட்டு அந்த பச்சை சொக்காவும் லேடிக்கு என்னோட மரியாதைகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஹீரோவோட அம்மா வந்ததுமே எதுக்காகடா அந்த சோடை வந்து இப்போ நீ வச்சிருக்க, யாரையாச்சும் ரிவெஞ்ச் இதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதனா முட்டாள்தனமான விஷயத்தை இது பண்ண புரியான்ற மாதிரி எல்லாம் கேட்டா இல்லை நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இதை கேட்ட பச்சை சொக்காவுக்கு சரியான ஷாக்கு. அதுக்கு ஹீரோவோட அம்மாவும் அந்த பொண்ணு நீ ரிவெஞ்ச் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதனா முட்டாள்தனமான விஷயத்தை இது பண்ண போற, அப்படி பண்ண அப்படின்னா அது நம்மளோட ஃபேமிலிக்கு தான்டா கெட்ட பேருன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் இந்த ஸ்வாட் மேல ஆணையா சொல்றேன், நான் கட்டிக்க போற பொண்ணு அப்புறம் என்னோட வீக்கா இருக்கிறவங்க யாரையுமே நான் வந்து காயப்படுத்த மாட்டேன் கொல்ல மாட்டேன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஹீரோ இந்த மாதிரி சொன்னதெல்லாம் கேட்டவங்க அவங்களுக்கு சரியான பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸே வந்து பேசின மாதிரி எல்லாம் வந்து இருக்கு. ஆனா அங்க பேசுறதே பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி செம பிரைட்டா வந்து இருக்கு. அவங்க அம்மா இதெல்லாம் வந்து சரியான ஷாக்கோட வந்து பாக்குறாங்க. இதோட இந்த சீன் வந்து முடியுது. அடுத்த சீன்ல ஒரு டைம் ஸ்கிப்பை போட்டு ஹீரோ வந்து காட்டினா ஹீரோ அவனோட கியூ எனர்ஜியை வந்து ட்ரைன் பண்ணிட்டுறான். அதாவது கல்டிவேட் தான் வந்து பண்றான். அவனோட டேண்டியன்ல கியூ எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை தான் வந்து ட்ரைன் பண்ணிட்டு ஒரு பிளாஸ்ட்டை வந்து பண்ணா அந்த கியூஐ எனர்ஜி அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் பிளாஸ்ட் வந்து ஆகுது. ஒரு வழியா இது முடிஞ்சிருச்சுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தவன் கண்ணை வந்து ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் டோரும் ஓப்பன் ஆகிட்டு அந்த பச்சை சொக்கா வந்துட்டு மாஸ்டர் ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்துறான். அதுக்கு ஹீரோ செம கூலா கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு என்ன முரீம் லார்டு செத்துட்டானான்ற மாதிரி எல்லாம் கேட்டா யோ எதுக்கு ஏன் முரீம் லார்டு சாகுறான், ஏன் சம்மந்தம் இல்லாம பேசுறேன்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். இங்க அது இல்ல பிரச்சனை, அதை விடவும் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சாங் கிளானோட கிராண்ட் மாஸ்டர் வந்து வராரு. அது மட்டும் இல்லாம அவங்க கூடவே அந்த பொண்ணுமே வருதுன்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா எங்கேயாச்சும் வரட்டும் போடான்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து சொல்றான். அடுத்த சீன்லயே அந்த பொண்ணோட பின்பக்கத்தை தான் வந்து காட்டுறாங்க. அதே சீன்லயே ஹீரோவுமே அந்த பச்சை சொக்காவை கூப்பிட்டு வந்து வரான். மாஸ்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த பொண்ணு பார்த்தது உடனே
சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு வந்தா எனக்கு தெரியும் வாடான்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து வரான். அதுக்கு அந்த பச்சை சொக்காவுமே இன்னைக்கு என்ன ஏழ்றைய கூட்ட போறானோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு வந்து வரான். முன்னாடி அப்பா அம்மா 2 பேருமே ஹீரோவை பார்த்துட்டு நீயுமே இங்க வந்துட்டியா கிட்டவா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஆளு அதெல்லாம் கண்டுக்காம ஸ்ட்ரைட்டா அந்த பொண்ணை வந்து பார்க்க அந்த பொண்ணுமே ஹீரோவை வந்து பாக்குது. ஹீரோ மனசுக்குள்ளவே இப்பதான்டா தெரியுது ஏன் இந்த பொண்ணோட அழகுல மயங்கி செருப்படி வாங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். அதுக்கேத்த மாதிரி அந்த பொண்ணோட கண்ணுமே இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து போயிட்டு இருக்கு. சடனா கிட்ட போனவன் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா இதை எல்லாத்தையுமே அந்த கிராண்ட் மாஸ்டர்ன்றவனுமே வந்து பாக்குறான். ஹீரோவுமே சைலண்டா ஒரு மாதிரி நக்கலோட சிரிக்க அதுக்கு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம தான் வந்து நிக்குது. ஆனா அந்த கிராண்ட் மாஸ்டர்ன்றவன் பாத்தியா நீ பண்ண தப்புக்கெல்லாம் மாப்பிள்ள வந்து மன்னிப்பு கேட்கிறாருன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஹீரோவோட அப்பா கிட்ட போயிட்டு அவங்கள ஏன் திட்டுறீங்க எல்லாம் என் பையனோட தப்பு தான்ன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. அதுக்கு அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றவனும் இல்ல நண்பா இவ தான் ஏதாச்சும் பண்ணிருப்பான்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா இல்ல என் பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என் பையன் தான் ஏதாச்சும் பண்ணிருப்பான்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு நான் வந்த விஷயத்த இப்போ பேசலாமான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டா அதுக்கு பக்கத்துல இருந்த எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. இதுக்காக இவ வந்திருப்பான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டு இருந்தா அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றவனும் சரியான கடுப்புல நீ பெரியவங்களுக்கு முன்னாடி இப்படியா பேசுவன்ற மாதிரி எல்லாம் வந்து கத்திட்டு வந்து இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு எதுவுமே பேசாம இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை மேரேஜை வந்து கேன்சல் பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா பக்கத்துல இருந்த எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. ஹீரோ இப்பதான் பெருமிச்சியே வந்து என்னமா சொல்ற அப்படின்ற மாதிரி 3 பேருமே சரியான ஷாக்கோட வந்து பார்த்தா ஆமா எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை அதை விடவும் முக்கியமான விஷயம் இந்த முட்டாள நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்லைன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கு. அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றவனும் அந்த பொண்ணை பிடிச்சி செமையா வந்து திட்டிட்டு வந்து இருக்கான். அப்பா அது வந்து அப்படின்ற மாதிரி வந்து சொன்னா இல்ல எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அவன் பேசிட்டே தான் வந்து இருக்கான். அந்த இடத்துல இன்னொரு சவுண்டு வேற யாருமே இல்லை ஹீரோ தான். என்ன சொன்னான் அப்படின்னா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை இந்த மேரேஜை வந்து கேன்சல் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து சொன்னா பக்கத்துல இருந்த எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. எல்லாத்துக்கும் மேல அந்த பொண்ணுக்கு தான் சரியான ஷாக்கு. அதுக்கு அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றவன் என் பொண்ணு இந்த மாதிரி பேசிட்டான்ற கோவத்துல பேசுறீங்களா மாப்பிள்ளன்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டா இல்ல எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை அதனாலதான் இப்ப நான் வந்து சொன்னன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். திரும்பவுமே அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றவனுக்கு சரியான ஷாக்கு. திரும்பவும் ஹீரோ எனக்கு இந்த சுத்தமா விருப்பமே இல்லை ஏதோ பண்றீங்களா பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் இத்தனை நாள் வந்து இருந்தேன்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா அந்த பொண்ணுக்கு அதுக்கும் மேல வந்து ஷாக் ஆகுறாங்க. ஹீரோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நேரமா சைலண்டா இருந்துட்டு சடனா ஹீரோட அப்பா அப்படின்னா இந்த மேரேஜை வந்து கேன்சல் பண்ணிடலான்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்ட அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றவனும் என்ன நண்பா சொல்ற இதை கேன்சல் பண்ணிடலாமான்ற மாதிரி கேட்டா ஆமா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிக்கல அப்படின்னா கேன்சல் பண்றதை தவிர வேற என்ன வழி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். அதுக்கு அந்த கிராண்ட் மாஸ்டர் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உன்னை சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டவங்க கிட்ட நீ என்ன பேசணுமோ பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அந்த பொண்ணுமே ஒரு மாதிரி வந்து பார்த்து ஹீரோவை பார்த்து ஏன் நீ இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லைன்னு சொன்னன்ற மாதிரி கேட்டா ஹீரோ ஒரு மாதிரி நக்கலோட வந்து சிரிக்கிறான். இதை எல்லாத்தையும் அந்த பொண்ணு பார்த்துட்டு சரி ஓகே நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரியாதை செலுத்திட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவுமே இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி நக்கலோட சிரிச்சுட்டு வந்து பாக்குறான். அங்க ஹீரோவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் வருத்தம் இருந்தாலும் ஹீரோ ஒண்ணுமே பேசாம ஜாலியா வந்து நின்று இருக்க ஹீரோவோட அம்மா எதுக்குடா இப்ப நீ அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்ற மாதிரி சொன்னேன்னு கேட்டா அதுக்கு ஹீரோ இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய மார்ஷியல் மாஸ்டரா மாறணும் அப்படின்றதுக்காக தான் வேணான்னு வந்து சொன்னான்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அதை கேட்டா அப்பா அம்மா 2 பேருக்குமே சரியான ஷாக்கு. ஹீரோவுமே அதே போஸ்ல தான் வந்து நின்று இருக்கான். அம்மா திரும்பவுமே பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ திரும்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஷாக்ல அப்படியே வந்து நின்று இருக்க அப்பா தான் பிடிச்சிட்டு வா நம்ம போய் சரக்கு அடிக்கலாம் இந்த சந்தோஷமான நாளை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து போறாங்க. ஹீரோ மனசுக்குள்ளவே என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த ஒரு அன்பு தான் கிடைக்காம வந்து இருந்துச்சுன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அப்புறம் இதே அன்பு தான் என்ன இந்த லைஃப்ல வீக்காக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நினைச்சிட்டு அதுக்கு நான் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன் இவங்களை காப்பாத்துறதுக்காகவாச்சு நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா ஆகியே தீரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இன்னொரு இடத்துல ஹீரோ மூச்சு வாங்கிட்டு ஒரு இடத்துல வந்து நின்று இருக்கான். ஒரு வழியா நம்ம வந்துட்டோம்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் மூச்சு வாங்கிட்டு நின்று இருந்தவன் சடனா ஒரு டோரை ஓபன் பண்ணி அந்த பக்கம் போய் நின்னா ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொண்ணு தான் வந்திருக்கு. இந்த பொண்ணுனா சாங். அந்த சாங் பொண்ணுமே எதுக்காக இந்த கல்யாணத்தை வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னன்ற மாதிரி ஹீரோ கிட்ட போய் கேட்டா எதுக்காக சொன்னா என்ன கேள்வி அது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். சரி ஓகே நீ சொல்லலாம் நான் இருந்துட்டு போறேன் நான் ஏன் இந்த கல்யாணத்தை வேணான்னு சொன்னேன் தெரியுமான்ற மாதிரி கேட்டுட்டு நீ அன்னைக்கு ஒரு நாள் சொன்னல இந்த அழகு அப்படின்றது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த அழகு போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னல அதுக்காக மட்டும்தான் இப்ப நான் இந்த சுவாடை கையில எடுத்துட்டு இந்த சுவாடை வச்சுட்டு நான் இந்த உலகத்துல ஏதாச்சும் ஒண்ணு வந்து சாதிக்கணும். நான் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு சாதிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட அழகு இல்ல என்னோட உயிரே போனாலும் அந்த பேர் அப்படின்றது இன்னும் அப்படியே நிலைச்சு நிக்கும்லன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோ ஒரு மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டே ஆமா நீ சொல்றதும் ஒரு வகையில உண்மைதான் உன்னோட அழகு போனாலும் உன்னோட பேர் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும் ஆனா அப்படின்ற மாதிரி சொன்னா அந்த பொண்ணு சரியான ஷாக் வந்து ஆகுறாங்க. நீ இதுக்கே
இப்படி ஷாக்கானா எப்படி? இன்னும் பெரிய ஷாக்கெல்லாம் இருக்கேன்ற மாரி எல்லாம் சொன்னா, அவங்க சரியான ஷாக் வந்து ஆகுறாங்க. என்னடா சொல்ல போறேன்ற மாரி. ஹீரோவும் அவங்கள கிராஸ் பண்ணிட்டு போகும்போதே, இதுக்கு மேல நான் உன்னோட லைஃப்ல வந்து இல்ல. உன்னோட டிசிஷன் எதுவா இருந்தாலும் அது உன்னோடது மட்டும் தான். இதுக்கு மேல நீ மட்டும் தான் உன்ன வந்து பார்த்துக்க போற அப்படின்ற மாரி எல்லாம் பெரிய டயலாக்கா சொல்ல, அவங்களுக்கா இவன் என்ன கம்ப்ளீட்டா மாறி ஒரு புது ஆள் மாரி வந்து இருக்கானே அப்படின்ற மாரி எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. ஹீரோவும் மனசுக்குள்ளவே அந்த ஜாங்கோல இருக்கக்கூடிய பெரிய 10 மார்ஷியல் மாஸ்டர்ஸ நான் தோற்கடிச்சதுக்கு அப்புறமா என்ன எல்லாருமே இப்ப ரொம்ப பெருமையோட வந்து கொண்டாடினாங்க. ஆனா அந்த பெருமை எல்லாம் ஒரு சூழ்ச்சியில போய் முடிஞ்சுது அப்படின்ற மாரி எல்லாம் சொல்றான். இதோட இந்த இடத்துல வந்து சீனை கட் பண்றாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பனிமலையை வந்து காட்டிட்டு அந்த பனிமலைக்கு நடுவுல தான் ஹீரோவுமே வந்து இருக்கான். பனிமலைக்கு சென்டர்ல என்னடா பண்றன்ற மாதிரி பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல வந்து ஸ்வாட் ட்ரைனிங் வந்து பண்றான். ஸ்விங் பண்ணிட்டு ஹீரோவும் செம அழகா மூவ்மெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. முன்னாடி இலியூஷன் மாதிரி அவனே வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து அட்டாக் பண்றான். ஒன்னு முடிஞ்சது. அதுக்கப்புறமா இன்னொரு பெரிய மாஸ்டர் ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து அட்டாக் பண்றான். இவங்க எல்லாருமே ஹீரோ இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணவங்க தான். அதுல ஹீரோ எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணி டிஃபென்ஸ் பண்ணியிருப்பானோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து பண்றான். ஹீரோவுமே ஒரு லேண்டை வந்து போட அந்த இடத்துல சரியான ஒரு பிளாஸ்ட் அப்படின்றது வந்து நடக்குது. ஹீரோவுமே கண்ணை மூட்டு இருந்தவன் சடனா கண்ணை ஓபன் பண்ணா அந்த சின்ன பிளாஸ்ட் அப்படின்றது ஒரு பெரிய பிளாஸ்டா வந்து மாறுது. எந்த அளவுக்கு பெரிய பிளாஸ்ட் அப்படின்னா சைலண்டா இருந்த அந்த பனிமலை அப்படின்றது ஒரு பெரிய பிளாஸ்டுக்கு அப்புறமா ரொம்பவும் அமைதியா வந்து மாறுது. ஹீரோ நின்று இருக்க இடத்துல பனியெல்லாம் போயிட்டு வெறும் மண்ணு மட்டும் தான் இருக்கு. ஹீரோவுமே பெருமிச்சியெல்லாம் இழுத்து விட்டுட்டு இது ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இது ஒரு இடத்துல சீனை கட் பண்ணி வேற ஒரு இடத்துல வந்து காட்டுறாங்க. ஒரு ஏரியா தான் வந்து காட்டுறாங்க. அந்த ஏரிக்கு சென்ட்ரல்ல அந்த சாங் அப்படின்ற அந்த ஒரு லேடியும் கூட இன்னொரு பையனுமே வந்து இருக்கான். ரெண்டு பேரும் செம இன்ட்ரெஸ்டா வந்து பேசிட்டு இருக்கும்போது சடனா அந்த பையன் ஏன் அவங்ககிட்ட வந்து நடிச்சிட்டு இருக்க கூடாது, ரொம்ப நல்ல பையன் மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இல்ல அவன் நடிக்கவெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அந்த சாங் அப்படின்ற அந்த பொண்ணுமே வந்து சொல்றாங்க. அதுக்கு அந்த பையனும் ஏன் நீ அப்படி வந்து சொல்ற, எனக்கு வந்து புரியல, எதுக்காக நீ அப்படி சொல்றன்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தயத்தோட வந்து கேட்குறான். ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். அது ஏன் அப்படின்னா அவன் என்னை கிராஸ் பண்ணிட்டு போகும்போது சில விஷயங்களெல்லாம் வந்து சொன்னான். அந்த வார்த்தைங்க எல்லாமே ரொம்ப உண்மையான வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அந்த சாங் அப்படின்ற அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க. அப்படி நீ சொல்றத வச்சு எல்லாம் பார்த்தா அவன் பழசெல்லாம் மறந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த பையன் வந்து கேட்குறான். அவனுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. ஆனா அவன் பழைய மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப புதுசா இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ற மாதிரி வந்து பேசுறாங்க. இதை எல்லாத்தையும் பக்கத்துல இருந்த பையன் கேட்டுட்டு பேச்ச மாத்திர விதமா நீ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த போட்டியில நீ கலந்துக்க போறியான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறான். ஆமா நான் போக தான் போறேன், கூடிய சீக்கிரத்துல அந்த இடத்துக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவங்களுமே சொல்றாங்க. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இன்னொரு இடத்துல மோட்டல் மாதிரி இருக்கிற அந்த ஏரியா வந்து காட்டுறாங்க. வெளியே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏன் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப லேட் ஆகுது, ஒருவேளை நான் இறந்ததை யாராச்சும் மறைச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறான். வேற யாருமே இல்லை, ஹீரோ தான். இந்த இடத்துல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா அந்த இடத்துல எதுவுமே கிடைக்கல, கடையை சாத்திட்டு டக்குன்னு கிளம்ப வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ சொல்றான். அந்த இடத்துல சடனா அந்த சாங் அப்படின்ற அந்த ஒரு டீம் வந்து என்டர் ஆகுது. அவங்க வர்றதை ஹீரோ வந்து பார்க்குறான். இவன் பார்த்தது அந்த பொண்ணுமே வந்து பார்த்துருது. இவங்க எல்லாருமே அங்கே பாடுறா உலகத்திலே நம்பர் 1 கடைக்காரன் அங்கே உக்காந்துட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அந்த கேங்கில் பச்சை கலர் சொக்கா போட்டிருந்தவன் ஹீரோ கிட்ட போயிட்டு என்னப்பா தம்பி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிற போல, அதை கற்றுக்கிற அப்படின்னா நீ என்ன உன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கற்றுக்கிறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறான். அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்றது அடுத்தவங்களை கொல்றதுக்கு தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி வந்து டெரராக கேட்குறான். அதை பார்த்தவனும் சரியான ஷாக்கில் எது இவனை பார்த்து நான் பயப்படுறேன்னா என்ன இது விசித்திரமான லுக்காக இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் கொஞ்சம் பயத்தலையே வந்து இருக்கான். இது எதுவுமே ஹீரோ கண்டுக்காம அவன் பாட்டுக்கு டீயை குடிச்சிட்டு இருக்க இவன் என்னடான்னா இது எல்லாமே என்னோட பிரம்ம தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த பொடியனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம்டா குட்டி பையா வேற எங்க போயிட்டு கடன் வாங்க போறன்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறான். அதுக்கு பின்னாடி இருந்து அந்த பொண்ணுமே என்ன இப்ப பேசிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி டெரரா வந்து கத்துறாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு என்னோட பழைய ஃப்ரெண்டை பார்க்குறேன்ல, அதனால தான் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அதுக்கு இவங்களும் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. ஹீரோ சடனா எழுந்து சரி ஓகே நான் இந்த இடத்துல கிளம்புறேன், டட்டா பை பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். டே என்னடா பயத்துல எங்க இருந்து போல அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஹீரோ இது எதுவுமே கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு வந்து மனசில் வேறு எதையோ ஒன்று தான் நினச்சிக்கிட்டு வந்து போகிறான். கரெக்டான டைமிங்கில் அந்த பொண்ணை கிராஸ் பண்ணும்போது பழைய ஃபீலிங் எல்லாமே அந்த பொண்ணுக்கு அதே மாதிரி தான் வந்து வருது. இருந்தாலும் ஹீரோவை அவங்க சும்மாவே விடலை. பின்னாடி போகும்போது கூட
டேய் வேற எங்கடா கடை வாங்க போற அப்படின்ற மாதிரி கத்திட்டு புள்ளி பண்ணிட்டு வந்து இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த சாங் அப்படின்ற அந்த பொண்ணுமே வந்து பார்க்குது. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்போ ஹீரோவோட ஃபேமிலியை தான் வந்து காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில் ஹீரோவுக்குன்ட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து இருந்திருப்பான்ல பச்சை சொக்கா, அவன் வந்து அந்த ஃபேமிலியை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்து இருக்கான். ஃபேமிலி இருக்கிற ஏரியாவை ஹீரோவுமே அந்த இடத்துக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு என்னடா இவ்வளோ நேரத்துக்கு க்ளீன் பண்ணுற என்ன விஷயம்ன்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டான். இப்படிதான்ப்பா சில விருந்தாளிங்களெல்லாம் வராங்களாம், அதான் எனக்கு க்ளீன் பண்ண சொன்னாங்கன்ற மாதிரியெல்லாம் சொன்னால் யார் வராங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நீ இந்த மாதிரி அடிக்கடிக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுனால தான் நீ மறந்துட்ட அப்படின்றது நான் எனக்கு ஞாபகம் வருதுன்ற மாதிரியெல்லாம் அவன் ஒரு மாதிரி தயக்கத்தோடவே வந்து சொல்ல, ஹீரோவும் மனசுக்குள்ளவே இவன் ஒருத்தன் தான்டா என்கிட்ட உண்மையாக வந்து இருக்கான்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறான். அவனுமே இதோ இந்த மாதிரி பெரிய ஒரு செக்டர் சேர்ந்தவங்க வராங்க, நம்ம நம்பர் 3ல வந்து இருக்கோம், அவங்க நம்பர் 1ல வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறான். டேய் நீ அன்னைக்கு என்கிட்ட இது ரொம்ப பெரிய செக்ட், நம்ம தான் பெரிய கை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னீங்க, நம்ம நம்பர் 3க்கு போனதுக்கான ரீசன் என்னடான்னு கேட்டேன். சொல்லணுமான்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்குறான். சொல்லுன்னா நம்மளோட ஃபேமிலி நாசமாக போனதுக்கான காரணமே நீ தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி வந்து சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோவுக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைலண்டாக வந்து நிற்கிறான். இதை தான் அந்த கருவாயினம் சிம்பாலிக்காக என்னை குத்தி காட்டுற மாதிரி வந்து சொன்னானா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறான். வேறு யாருமே இல்லை, அந்த மோர்ட்டலில் வந்து சொல்லியிருப்பான்ல அதில் தான். இப்போ அந்த பச்சை சொக்காவும் டே ப்ரோ உன் கூட பேசிட்டே இருந்தால் டைம் போயிட்டே தான்டா இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறான். டே அதுக்கு நான் என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி ஹீரோ பார்க்க, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, இந்த இடத்துல இருந்து கிளம்ப, எனக்கு 1008 வேலை இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்னடானா அந்த பக்கம் மூஞ்சியை திருப்பிக்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்னா என்னை வெட்டி பையனை குத்தி காட்டுறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ கேட்டா, டே எனக்கு 1008 வேலை இருக்குடா, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையை தூக்கிட்டு வந்து கிளம்புறான். இது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது, நான் போயிட்டு எல்லா வேலையும் பார்க்கணுமேன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போனால் ஹீரோ என்ன இவன் திடீர்னு இந்த அளவுக்கு வந்து மாறிட்டான், நம்ப முடியலையேன்ற மாதிரியெல்லாம் வந்து பார்க்குறான். சரி ப்ரோ நீ வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து செம ஸ்பீடில் வந்து ஓடுறான். என்ன இவன் இன்னைக்கு தினுசா இருக்கானே அப்படின்ற மாதிரியெல்லாம் ஹீரோ அவனை ஒரு மாதிரி வந்து பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தங்க ஹீரோ வந்து கூப்பிட்றாங்க. ஹீரோவும் யாரா அந்த குட்டி சாத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தான்ல அந்த பச்சை சொக்கா, அவனோட தங்கச்சி தான் இவங்க. என்னம்மா சொல்லணும் சொல்லு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னால், மாஸ்டர் நீங்கள் இன்னும் எங்கள் அண்ணனை எத்தனை நாளைக்கு டார்ச்சர் பண்ணுவீங்கன்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டால், என்னம்மா சொல்கிறேன் உன் அண்ணனை நான் எதுவுமே பண்ணலையேன்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டான். நீங்கள் எதுவுமே பண்ணலையான்ற மாதிரி அவங்க வந்து அழுறாங்க அந்த குட்டி பொண்ணு. ஏமா அழுற அல்லாமா சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டா, இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்கல்ல, இதுக்கு முன்னாடி அவங்க வரும்போது என் அண்ணனை பிடிச்சி அடிச்சுட்டு புள்ளி பண்ணிட்டு வந்துருந்தாங்க, அதை தான் அப்படின்ற வந்து என்னம்மா சொல்கிறேன் அந்த இடத்துல நான் இல்லையான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டா, நீங்கள் இல்லாமையா என் அண்ணன் அடி வாங்கினதுக்கான காரணமே நீ தாண்டா அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க செம கடுப்பில் வந்து பேசுகிறாங்க. ஹீரோவுக்கா ஒன்றுமே வந்து புரியல. என்ன அவன் சொல்கிறது, என்ன அவன் நடக்குதுன்னே வந்து தெரியல. அந்த இடத்துல ஃப்ளாஷ்பேக்கை வந்து போட்டால் ஹீரோ சரக்கு அடிச்சுக்கிட்டு அப்படிதான் இன்னும் அடி அடி அப்படின்ற மாதிரியெல்லாம் கத்திட்டு வந்து இருந்திருக்கான். இதை எல்லாத்தையும் அந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டு சரி ஓகே மாஸ்டர் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் நான் வந்து நம்புகிறேன், ஆனால் உங்களை இல்லை என் அண்ணன் அன்னைக்கு சொன்னான் நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்ட்டு, அதை நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவா ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே செஞ்சு வச்ச சில மாதிரி வந்து நின்றுருக்கான் மனசுக்குள்ளவே. என்ன இவ்வளோ அடி வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டுமே என் கூட இவன் நண்பனாக இருக்கான் அப்படின்னா இவனை நான் எக்காரணத்தை கொண்டு இழக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து பார்க்குறான். அவன் உளுந்து வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்து இருக்கான். இன்றைக்கி எப்படியாச்சும் இதை டக்குன்னு முடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு ஃபோக்கஸை வச்சுக்கிட்டு ஹீரோவுமே அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி தொப்பி எடுத்து மாட்டிக்கின்னு அந்த இடத்துல இருந்து சடனாக மறைஞ்சி வந்து ஓடிடுறான். எங்கே போனோம் அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியல. அன்றைக்கி நைட்டை வந்து காட்டினா மாஸ்டர் வந்துட்டாங்க, வழியை விடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. கேட்டுமே ஓப்பன் வந்து ஆகுது. அந்த இடத்துல ஒரு 4-5 பேர் வந்து கும்பலாக வந்து நிற்கிறானுங்க. அதான்ப்பா அந்த பெரிய டீம் வருதுன்னு சொன்னானுங்கள்ல, அவனுக்கு தான் லைனாக ஒரு 5-6 பேர், பெரிய தலை வந்து ஒரு 4 பேர், இவனுக்கு எல்லாருமே வர கரெக்டாக நிலாவுமே வந்து வருது. எல்லா லைட்ஸுமே ஆன் பண்ணிட்டு ஏன் மாஸ்டர் இவ்வளோ லேட்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை நான் அங்கே போயிட்டு வந்தேன் அதனால தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னால், சரி ஓகே இப்போயாச்சும் வந்தீங்களே ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, வாங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னால் ஹீரோ அவங்கள முறைச்சி வந்து பார்க்குறான். இவங்க தான் அன்றைக்கி வந்து இவங்களை அடித்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இல்லை எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ரெஸ்ட்டுமே தேவையில்ல, நான் போயிருந்தது ஒரு ரொம்ப பெரிய இடம், இந்த மாதிரி சின்ன இடத்துலலாம் நாங்கள் இருக்க மாட்டோம் ஒன்றும் தெரியாதா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி நக்கலாக வந்து பார்க்குறான். ஹீரோவுமே அவங்க எல்லாருமே செம கடுப்பில் வந்து பார்த்துட்டு இருக்க, சரி ஓகே நாங்கள் இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்கோம், அப்புறம் நாங்கள் இல்லாமல் நீங்கள் எந்த காலத்துலேயும் கடன் இல்லாமல் இருக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்ல, ஏன் மாஸ்டர் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, வாங்க உள்ளே போகலான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போகிறான். அவனுமே சிரிச்சுக்கிட்டு
சரி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமாக வந்து சிரிக்கிறான். ஏதோ பெரிய பஞ்சாயத்தை இழுக்க போகிறான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபேமிலி ஹெட்டை ஹீரோவோட அப்பா வந்து கூப்பிட்டு போகிறாரு. வாங்க மாஸ்டர், இதோ இந்த வழியாக வாங்க, அந்த வழியாக வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சும்மா வந்து பேசிட்டு வந்து போகிறாங்க, பேசணுமே அப்படின்றதுக்காக. அதில் ஒருத்தன், நீ தானே அந்த கடங்காரன் நாய், நீ எழுந்துட்டியா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறான். இருக்குடி இருக்கு, நீ இதே மாதிரி பேசிட்டு இரு அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே அவனை கொஞ்சம் நக்கலாக வந்து பார்த்துட்டு வந்து இருக்கான். ஹீரோ அப்படியே சைடில் வந்து பார்த்தா நம்ம பச்சை சொக்கா தான் வந்து பயத்தில் நடுங்கிட்டு வந்து இருக்கான். எவனைக்காச்சும் உன்னை ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டான்டா, கண்டிப்பாக நீ சாவ போகிற அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னான். சரி ஓகேடா குட்டி பேசுங்களா, நான் போயிட்டுறேன், நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அவனுக்கு சரியான கடுப்பு. ஹீரோ அப்படியே பொடி நடையாக போக, என்னடா நக்கலாக பேசிட்டு போகிற, என்ன திமிரான்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டான். யாருக்கு திமிரு, என்ன தௌலத்தா அப்படின்ற மாதிரி ஹீரோ டெரராக வந்து கேட்குறான். இதோட கடங்கரனுக்கு வந்த தௌலத்தை அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து பார்க்க, டேய் உங்ககிட்ட பேசி எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண சுத்தமாக விருப்பம் இல்லடா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்தவனுங்களே இவன் மாறிட்டான் அப்படின்னு சொன்னானுங்க. ஆனால் இவனை நம்புறதா இல்லையா அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்துட்டு வந்து இருக்காங்க. அதில் ஒருத்தன், இவன் மாறி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, சும்மா ஏமாற்றிட்டு வந்து சுற்றுறான் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஹீரோ வந்து பார்த்துட்டு கிண்டல் வந்து பண்ணுறான் மனசுக்குள்ளவே. என்னடா அங்கே பின்னாடி சத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த குட்டி பொண்ணை அந்த வில்லப்பயவுல வந்து பிடிச்சி வச்சிருக்கான். மாஸ்டர் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னான். ஹீரோ முறைச்சி வந்து பார்க்குறான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் அந்த பச்சை சொக்கா போயிட்டு, என் தங்கச்சியை ப்ளீஸ் விட்ருங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டால், எவ்வளோ தைரியம் தான் கலக்காரன் நாய், நீ என்னை வந்து தொடுவேன்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு கீழே வந்து தள்ளி விட்றான் அந்த பச்சை சொக்காவை. கீழே தள்ளி விட்ட ஃபோர்ஸுக்கு 10 அடி பறந்துட்டு போயிட்டு விழுவான்னு பார்த்தா அந்த இடத்துல மண்டி போட்டு ப்ளீஸ் என்னோட தங்கச்சியை வந்து விட்டுருங்கன்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னான். இல்லை விடலை. டேய் நீ அன்னைக்கு வாங்கினவன் தானே அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து பார்த்துட்டு பழைய விஷயங்களெல்லாம் சும்மா போட்டு வந்து காட்டுறாங்க. இவனை எப்படியெல்லாம் அடித்தாங்க அப்படின்றது. இவனும் மண்டி போட்டு வந்து இருக்க ரொம்பவே அசிங்கமான ஒரு வேலையை வந்து பார்ப்பான். அதாவது அவனோட எச்சில் வந்து இவன் முன்னாடியே துப்பிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணுறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. நான் அப்போவே சொன்னேன்ல, நான் இன்றைக்கி வரேன், என் முன்னாடி எந்த ஒரு தூசியுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. நீ என்னடானா இவ்வளோ பெரிய அசிங்கத்தை விட்டு வச்சுருக்க, எவ்வளோ தைரியம்டா உனக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கத்துறான் இவன். மாஸ்டர் ப்ளீஸ் என்னோட தங்கச்சியை விட்டுருங்க, இதை கூட நான் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னான். ஃபஸ்ட்டு நீ அதை க்ளீன் பண்ணு ராஜா, அதுக்கப்புறமா நான் இவனுங்களை விடுறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னான். ப்ளீஸ் மாஸ்டர் விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே வந்து இருக்கான். சரி ஓகேடா, நான் உங்களை விடுறேன், ஆனால் அதில் ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது, நீ உன்னோட நாக்கால் அதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலிலே வந்து ஒதுக்கிறான். அதுக்கு அந்த குட்டி பொண்ணு, ஆனால் எழுந்துறீங்க, நானே இதை வந்து க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கத்துனா. இல்லை, அவன் ரொம்ப வில்லத்தனமாக வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து இருக்கான். நீ இப்போ க்ளீன் பண்ணுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான், பச்சை சொக்காவுக்கா என்ன சொல்கிறதுன்னே வந்து தெரியல. பக்கம் இருந்த எல்லாருமே வந்து சைலண்ட்டாக தான் வந்து இருக்கானுங்க, எதுவுமே வந்து பேச முடியாமல். அந்த குட்டி பொண்ணு அழுந்தவங்க அவ்வளோதான், கண்ணிலேருந்து தண்ணி மேலே தனியாக வந்துகிட்டே வந்து இருக்கு. அவனும் மாஸ்டர் இதை நான் க்ளீன் பண்ணுறேன், என் தங்கச்சியை மட்டும் விட்டுருங்கன்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னான். சரா விட்டுட்டேன், க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணுமே கண்ணை வந்து முடிக்கிறாங்க. கண்ணை மூடினவங்க உடனே ஹீரோ பக்கம் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ அவ்வளோதான் சைலண்ட்டாக தான் வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் ஹீரோ சைலண்ட்டாக தான் வந்து இருக்கான். ஹீரோவை பார்த்தா அந்த குட்டி பொண்ணுமே, இவனை போயிட்டு நல்லவன் நினச்சேனே அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து முறைச்சி வந்து பார்க்குறாங்க. அதுக்கு ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக வந்து இருக்க. அவ்வளோதான், குட்டி பொண்ணுக்கா எவனை போயிட்டு நம்ம நல்லவன் நினச்சோமே, நான் அண்ணனெல்லாம் நம்பினேனே அப்படின்ற மாதிரியெல்லாம் நினச்சா, இவன் அந்த எச்சியை அப்படியே தான் வந்து பார்த்துட்டு வந்து இருக்கான். டேய் இப்போ நீ அதை தொடக்கிறியா க்ளீன் பண்ணுறியா இல்லையா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டா. இல்லை, அவன் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, பின்னாடி இருந்தவங்க கூட சைலண்ட்டாக தான் வந்து இருக்காங்க. பச்சை சோக்காவும் அந்த அருவருப்பான விஷயத்தை இப்போ நான் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளவே நினச்சிக்கிட்டு அதை வந்து நான் காலை வந்து க்ளீன் பண்ண வந்து போகிறான். அப்படி தான் பண்ணு 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 அப்படின்ற மாதிரி இவனுமே வில்லத்தனமாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க. அவனுமே ரொம்ப ஸ்லோ மூவாக போகுதில்ல, அப்படியே அவனுமே நக்க வந்து போகிறான். சடனாக அந்த இடத்துல ஒரு சவுண்டு விட்டது எவனெல்லாம் இல்லை, இவனை காட்டினா இவனை சும்மா தான் வந்து காட்டுறானுங்க. சவுண்டு விட்டது ஹீரோ தான். இப்போ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்டான். இல்லை மாஸ்டர், இந்த இடத்துல எச்சில் வந்து விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி வந்து பேசுகிறான். அதை நீ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வந்தது இல்லையே, நீ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இவங்க வரும்போது தான் நான் இருக்கு அப்படின்னா அதை பண்ணவங்க தான் நான் துடைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணுமே வந்து பார்த்தா ஹீரோ ஜாலியாக வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து இருக்கான். உன்னை யாரா இதில் உள்ளே வர சொன்னது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னான். இப்போ நீ அதை க்ளீன் பண்ணுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து செம கடுப்பில் வந்து முறைகிறான்.
என்னால் முடியாதுடா, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்ற மாதிரி இவனுமே வந்து பார்த்தீங்களே என்னமா அங்கே சத்தம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து என்ட்ரு ஆகுறான். அந்த பச்சை சொக்கா மாஸ்டர் நீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறான். ஹீரோ நான் தான் வந்துட்டேன்ல, நீ ஒன்றுமே கவலைப்படாதடா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். அதுக்கு அந்த குட்டி பொண்ணு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. தெரிஞ்சா சரிதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். இப்போ ஹீரோ அந்த வில்லப்பையன்கிட்ட டே தம்பி அந்த எச்சில் நீயே உன் நாக்கால க்ளீன் பண்ணுற அப்படியே உன் நாக்கால க்ளீன் பண்ணுற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். என்னடா சொல்கிற நான் திரும்ப சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் கேட்டா நீ எத்தனை டைம்டா சொல்லுவாங்க, திரும்பவும் சொல்ல முடியாது, உன் நாக்கால க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டுறான். அவனு இதாட்டா பைத்தியம் நம்மளவே மிரட்டுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவன் ஹீரோவை கிண்டல் வந்து பண்ணுறான். இது எல்லாத்தையும் கேட்ட பச்சை சொக்கா மாஸ்டர் இதை நானே வந்து க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னான். நான் சொன்னால சைலண்ட் ஆயிரு அப்படின்ற மாதிரி சொன்னான். இல்லை மாஸ்டர் நானே அப்படின்னும் போது ஹீரோ வந்து அவனை பார்த்து முறைகிறான். அவ்வளோதான் பயவில் அதிலே வந்து ஆஃப் ஆயிடுறான். ஆஃப் ஆனது மட்டும் இல்லாமல் சாரி மாஸ்டர் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரியாதை வந்து கொடுக்குறான். பின்னாடி இருந்த அந்த கேப்டன் மாதிரி இருந்து ஒருத்தங்கிட்ட ஏதோ இவங்க 2 பேரையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா கேப்டனோட மரியாதைகள் நீங்க சொன்னதை நான் அப்படியே வந்து கேட்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இதோட்டா புள்ளப்பூச்சி எல்லாம் பிளான் பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னான். இப்போ யாரோட புள்ளப்பூச்சின்னு சொன்னன்ற மாதிரி ஹீரோ அவனை ஒரு மாதிரி வந்து கேட்குறான். இதோ நீ மிரட்டினா நான் பயந்துருவேனான்ற மாதிரி எல்லாம் கேட்டா நீ யாரை சொன்ன அப்படின்ற மாதிரி திரும்பவும் கேட்குறான். அந்த வில்லப்பாயப்பில் என்னடான்னா ஹீரோ கிட்டவே போயிட்டு இதோடா நீ ரொம்ப தான் பேசுற இந்த வாங்கிக்க அப்படின்ற மாதிரி அடிக்க போனா இல்லை அடிப்பான்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் ஹீரோ அதை அசால்ட்டாகவே டாட் பண்ணி அப்பர் கட் ஒன்று கொடுக்குறான். அடிச்சு அவன் ஷாக் ஆகுறானோ இல்லையோ பக்கம் இருந்த எல்லாருமே சரியான ஷாக்கு. அவன் என்னடான்னா கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு வந்து உட்காந்துறான். உனக்கு இவ்வளோ தைரியண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆறாப்பாவரா கியூ எனர்ஜியானு தெரியல அதை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ண வந்து போகிறான். இந்த அட்டாக் மட்டும் மாஸ்டர் மேலே விழுந்துச்சு அப்படின்னா சிவியரான டேமேஜ் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த கேப்டன் மாதிரி இருந்தவன் வந்து சொல்கிறான். பட் அந்த அட்டாக்கு ஹீரோ மேலே கொஞ்சம் கூட வந்து வேலை செய்யல. ஹீரோ அசால்ட்டாக வந்து டாச் பண்ணுறான் எல்லா அட்டாக்ல இருந்துமே. அதனாலேயே ஹீரோ செம வில்லத்தனமாக வந்து சிரிச்சுட்டு இருக்க பக்கத்தில் இருந்த எல்லாருமே சரியான ஷாக் வந்து ஆகுறாங்க. என்னடா இவன் இப்படி வந்து இருக்கானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தா இல்லை டக்குன்னு ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அடிக்க ஆள் போயிட்டு பேலன்ஸே இல்லாமல் நிற்க அந்த வில்ல பைப்லையும் மனசுக்குள்ளவே என்ன இவன் சடனாக இவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறான். ஹீரோ கிட்ட போயிட்டு நான் ஸ்டாப் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சர்ற மாதிரியே வந்து அடிச்சுக்கிட்டே வந்து இருக்கான். எங்க அடி விழுது அப்படின்றதெல்லாம் பார்க்காம கண்ணை மூடிட்டு வந்து அடிக்கிறான். அவ்வளோதான்டா தம்பி இதான்டா ஃபைனல் அட்டாக் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஒரு அட்டாக்கு அடிக்க ஆள் பறந்துட்டு போயிட்டு வந்து விழுறான். சரியான லாங்ல பக்கம் இருந்த ஹீரோவோட டீமா இருக்கட்டும் எனிமியோட டீமா இருக்கட்டும் எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. பக்கம் இருந்தவங்க எல்லாரும் யங் மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்திட்டு அவனை வந்து பாக்குறாங்க. ஹீரோ செம கூலா வந்து நின்று இருக்கான். அந்த வில்ல பைப்லையோட டீமை சேர்ந்தவனுக்கு மாஸ்டர் நீ எவ்வளோ தைரியம் தான் இப்படி அடிச்சிருப்பன்ற மாதிரி எல்லாம் கேட்டா இல்ல நான் எதுவுமே அவனை பண்ணலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இதை கேட்டா அவங்களுக்கு சரியான ஷாக்கு. டே என்னடா பேசிட்டுக்கிறீங்க அவனை போய் கொள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்துறான். கத்துனது மட்டும் இல்லாம அதுல கேப்டன் மாதிரி இருந்தவனை அதாவது ஹீரோ சைடு இல்ல அவனோட சைடுல இருந்த கேப்டனை வந்து பிடிச்சிக்கிட்டு செமையா வந்து கத்துறான். அவனுமே ஸ்வாட் மேல வந்து கையை வைக்கிறான். இந்த சைடு ஹீரோட டீமை சேர்ந்தவன் மாஸ்டர் இதை நாங்க வந்து பாத்துக்கிறோம் நீங்க வந்து பின்னாடி போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. 2 டீமுமே போட்டிக்கு வந்து நிக்குது அதாவது சண்டை போட. சடனா என்ன நினைச்சான் அப்படின்னு வந்து தெரியல. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்து போயிடும். இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஸ்வாடை உள்ள வைக்கிறான். நான் என்ன சொன்னா நீ என்னடா பண்ணிட்டுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு டே இப்போ நீ சாக போறடா அப்படின்ற மாதிரி கத்திட்டே வந்து அட்டாக் பண்ண வந்து வரான். ஹீரோவோட டீமை சேர்ந்தவன் இது மட்டும் மாஸ்டர் மேல விழுந்துச்சு அப்படின்னா செத்துருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றான். இருந்தாலும் ஹீரோ அது எல்லாத்தையுமே அசால்ட்டா டாச் பண்ணிட்டு அவனோட கையில இருந்த ஸ்வாடை வந்து பிடிக்கிறான். என்னடா பண்ண போறான் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரே அடி தான் கையை அதே இடத்துல உடச்சி விட அவன் ஐயோ அம்மா கையை உடைச்சிட்டானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்துறான். கையை உடைச்சதோட விடாம அப்படியே ஒரு அட்டாக்கை வந்து பண்ண திரும்பவுமே வந்து தெரிச்சிட்டு போயிட்டு வந்து விழுறான் கை உடஞ்ச கையோட. அதோட விடுவான்னு பார்த்தா இல்ல ஹீரோ சடனா கிட்ட போயிட்டு திரும்பவுமே ஒரு பஞ்சு. அவ்வளோதான் பயவுள்ளைக்கா பாயில இருந்து பல்லு பறந்துட்டு போயிட்டு விழுது. பல்லு கூடவே சேர்ந்து அவனுமே வந்து பறந்துட்டு போயிட்டு வந்து விழுறான். பக்கத்துல இருந்த எல்லாருக்குமே ஷாக்கு. பச்சை சோக்காவுக்கு அதுக்கும் மேல ஷாக்கு. ஹீரோ திரும்பவுமே சமக்கூலா வந்து நிக்கிறான். பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே போயிட்டு அவனை வந்து பாக்குறாங்க. ஹீரோ கிட்டேயும் மாஸ்டர் நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பச்சை சோக்காக கேட்டா இல்லப்பா நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இல்லடா அப்படின்ற மாதிரி கேட்டா நான் எதுவுமே பண்ணலடா அப்படின்ற மாதிரி வந்து திரும்பவும் வந்து சொல்றான். மாஸ்டர் இது பெரிய பஞ்சாயத்தா வந்து போக போகுதுன்ற மாதிரி எல்லாம் சொன்னா அந்த இடத்துல ஹீரோவோட அப்பாவும் அந்த வில்லப்பையனோட அப்பாவுமே வந்து வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்துனா ஹீரோ ஜாலியா சிரிச்சுக்கிட்டு வந்து இருக்கான். அச்சோ இன்னைக்கு என்ன 7:30 கூட்ட போறானோ அப்படின்ற மாதிரி பச்சை சொக்கா பயந்தான். அவன் அதுக்கேற்ற மாதிரியே வந்து என்னடா நடச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறான். அப்போ அந்த முட்டாள் மூதேவி என்ன கொல்ல பார்க்குறான்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்துனா ஹீரோவை பார்த்தா ஹீரோ சைலண்டாக செம கூலா
செமக்கூலா வந்து நிற்கிறான். டேய் என்னடா நடச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேப்டனை கிட்ட வந்து போறவன் சும்மா இல்லாம அந்த கேப்டனை டேய் என் மகனை அந்த அளவுக்கு வந்து அடிச்சிருக்கான், அது வரைக்கும் என்ன புளியாங்காவா பறிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடி பொழந்துட்டு வந்து இருக்கான். அதுவே ஹீரோ பக்கம் வந்து பார்த்தா ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் செமக்கூலா வந்து நின்று இருக்கானுங்க. அவ்வளவுதான், அந்த கேப்டனால சுத்தமா முடியல, கீழே வந்து விழுந்துடுறான். இருந்தாலும் உடலையே காலை வச்சுக்கிட்டு வந்து இருக்க பக்கத்துல இருந்த எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. என்னடா இவன் இப்படி பண்றானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பயும் வந்து விடல. சடனா ஹீரோட அப்பா கிட்ட இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து கேக்குறான். அது ஹீரோவோட அப்பா ஹீரோ வந்து பார்க்க ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம ஜாலியா வந்து நின்று இருக்க பக்கத்துல அந்த கேப்டன் இருந்தால அந்த கேப்டன் கிட்ட வந்து கேட்குறான். இதெல்லாம் வந்து நடந்துச்சு மாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். என்னென்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா வந்து சொல்லவும் பக்கத்துல இருந்த எல்லாருமே சைலண்டா வந்து இருக்காங்க. ஹீரோட அப்பாவும் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நினைக்கிறான். இப்போ அவன் ஹீரோ கிட்ட உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் மகனை மேலேயே கை வச்சிருப்ப அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்துனா ஹீரோ எதுவுமே பேசாம சைலண்டா வந்து இருக்கான். இப்போ நீ என்ன பதில சொல்ல போறன்ற மாதிரி ஹீரோட அப்பா கிட்ட கேட்டா அதை தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீ இப்போ என்ன பதில சொல்ல போறன்ற மாதிரி வந்து கேட்கறான். இதை கேட்ட எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. அந்த வில்லப்பாய்ப்புல என்னடானா ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நீ என்னோட மக மேலேயே வந்து பழிய போட வந்து ட்ரை பண்ற அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் எல்லாருமே பார்த்துருக்கானுங்கடா முட்டாள், எல்லாருமே பார்த்துருக்கானுங்க, உன் மகன் தான் என் மகனை வந்து கொல்ல போயிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்துனா உன்னோட மகன் என்னோட மகனோட கையை உடைச்சிருக்கான்டான்ற மாதிரி எல்லாம் கத்துனா உன் மகன் மன்னத்தினால என் மகன் கையை உடைச்சான், அதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செமக்கூலா வந்து பேசுறாரு. அவனா ஒரு மாதிரி வந்து பாக்குறான். ஹீரோவோட அப்பாவும் ஒரு மாதிரி வந்து பார்க்க ஓஹோ அப்படின்னா இது எல்லாமே பிளானா அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து சொல்றான். ஹீரோவுக்கு இந்த மனுஷன் சரியான சாஃப்ட் கேரக்டர்னு நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு வந்து பேசுறானுன்ற மாதிரி எல்லாம் வந்து பாக்குறான். வேற யாருமே இல்ல ஹீரோட அப்பாவை தான். நீங்க பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்துனா நீங்க பண்றது மட்டும் ரொம்ப நல்லா இருக்கான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கிறாரு. நீ ரொம்ப அதிகமா பேசுற, என்னோட கடனை இன்னைக்கே வந்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவன் கேட்டா அடே நான் இன்னைக்கு இல்லை இன்னொரு 4 நாள் கழிச்சு வந்து கொடுக்குறேன், அது வரைக்கும் நீ இந்த இடத்துல நிற்காத கிளம்பினே இரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. வாங்கடா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் வந்து காட்டினா ஹீரோவோட அப்பா எதுக்குடா நீ அவனை அடிச்சு அப்படின்ற மாதிரி கேட்டா ஹீரோ அதுக்கு அவன் நம்மளோட ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசினா, அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்கள ரொம்ப கேவலமாக வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். அதுக்கு அந்த பச்சை சொக்காவும் அவனோட தங்கச்சியும் எது ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. கேப்டன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், என் கூட வர முடியுமான்ற மாதிரி கேட்க அதோ வந்துட்டா மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இப்போ ஹீரோ கிட்ட அந்த பச்சை சொக்காவோட தங்கச்சியுமே கிட்ட வந்துட்டு மாஸ்டர் நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்டால் நான் தான் சொன்னேன்ல நான் கம்ப்ளீட்டாக வந்து மாறிட்டேன், எல்லாருமே இதுக்கு மேலே வச்சு செய்ய போகிறேன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். சரி ஓகே அதுவெல்லாம் ஓகே தான், ஆனால் இப்போ எதுக்காக இவனை வந்து அடிச்சிங்க, திரும்ப அவங்க நம்ம மேலே வந்து போர் எடுத்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. அவங்க இப்போதைக்கெல்லாம் வரமாட்டானுங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன், அவனுக்கு வரவே மாட்டானுங்கன்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறான். ஒருவேளை வந்தால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டால் இல்லை அவனுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவனுங்களோட டீமில் லயன்லான்னு நிறைய பேர் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அவனுக்கு சண்டை போடும்போது பார்த்தேன் அவனுக்கு கொள்ள ஒத்துமையே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னான். இல்லை அவனுக்கு டீமில் நிறைய பேர் வந்து இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். இருக்கட்டுமே, இருந்தாலும் நம்ம பக்கம் தான் பலம் அதிகம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக வந்து வேலை செஞ்சுட்டீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, ஒன்றும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். மாஸ்டர் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பச்சை சொக்காக்கன்னு சொன்னால் டேய் அது எனக்கு தெரியுண்டான்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அது இல்லை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி திரும்பவும் வந்து சொன்னேன். ஹீரோ வந்து சிரிக்கிறான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நீ உன்னை நீயே பத்திரமா பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். என்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே செம ஜாலியாக வந்து பார்க்குறான். ஹீரோவும் இப்போ மனசுக்குள்ளவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்த்தா இப்போதைக்கு அவனுக்கு வரமாட்டானுங்க, அதுக்குள்ளவே நான் வந்து அவனுக்கு அடிக்க தயாராகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். இப்போ ஹீரோட அப்பாவை காட்டினா இது உன்னோட ஃபேமிலி ட்ரெஷர், இதை என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டான். இதை விற்று நம்மளோட கடனை வந்து அடிக்க போகிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னால் இல்லை அது உன்னோட ஃபேமிலி ட்ரெஷர், காலங்காலமாக பார்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள், அதை விற்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாரு. இது முக்கியமா இல்லாட்டி என் மக முக்கியமானு கேட்டால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா அவருக்கு ஒன்றுமே வந்து பேச முடியல. எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து சொல்கிறாங்க. ஹீரோவோட அப்பாவா என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல, அப்படியே முழிச்சிட்டு வந்து இருக்காரு. சரி ஓகே நீ இவ்வளோலாம் ட்ரை பண்ணாத, நீ இதை விற்றுட்டு நம்ம கடனை அடிச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் நீ என் மகனை நம்பணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. நான் எப்போ என் பையனை நம்ப மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேருமே வந்து ஹக் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. வெளியே இருந்து ஹீரோ இதை எல்லாத்தையுமே வந்து பார்க்குறான். நான் இவங்க கிட்ட இதை நினச்சி சாரி கேட்கணும் அப்படின்னு வந்தேன், ஆனால் இங்கே நடக்கிறது வேற மாதிரி வந்து இருக்கு. ரீஇன்கார்னேட் ஆனது என்னோட பர்சனலுக்காக நினச்சேன், அதுக்கப்புறமா இவனுக்காக நினச்சேன், ஆனால் இது எதுவுமே இல்லை இவங்களுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு மலையை தான் வந்து காட்டுறாங்க. மலைக்கு சென்டரில் ஒரு கேரேஜ் வந்து போகுது.
போகுது. கேரேஜில் வேற யாருமே இல்லை, ஹீரோவும் பச்சை சொக்காவுமே வந்து இருக்காங்க. பச்சை சொக்கா, மாஸ்டர் நீங்கள் இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்ற மாதிரி கேட்க, நான் ஏன் தெரியுமா உன்னை கூப்பிட்டு போகிறேன்ற மாதிரி வந்து கேட்குறான் ஹீரோ. ஏன் மாஸ்டர்ன்ற மாதிரி பச்சை சொக்காவுமே வந்து கேட்க, அந்த கேள்வி அப்படின்றது நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன், அதுக்கான பதில நீ தான் சொல்லணும், திரும்ப என்ன வந்து கேட்காதன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆமாம் மாஸ்டர் நம்மளோட ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து இருக்காங்க, எதுக்காக என்னை வந்து கூப்பிட்டு போறீங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ கேட்க, ஏன் நான் கேட்கிறேன், ரொம்ப பெரிய விஷயமாலாம் இல்லை, அந்த ஃபேமிலியில் உன்னை தவிர வேற யாரை நம்புறதுன்னே வந்து தெரியலன்ற மாதிரி சொல்ல, இச்சசோக்காவுக்கா சரியான ஷாக்கு. மாஸ்டர் காமெடி பண்ணாதீங்கன்ற மாதிரி சடனாக ஆஃப் ஆக ஹீரோ ஜாலியாக வந்து சிரிக்கிறான். அதை சிரிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா தான் இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நினைக்கிறான். பெருமூச்சு எழுத்துக்கிட்டு, மாஸ்டர் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, அதை நான் அப்பயே சொன்னேன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல, யோ நீ அவன் எப்பவுமே சொல்லவே இல்லையான்ற மாதிரி இவனுமே வந்து கத்துறான். அது ஒன்றுமே இல்லை, நான் அடிச்சு ஒருத்தனோட கையை வந்து உடைச்சேன்ல, இப்போ அந்த ஃபேமிலிக்கு தான் வந்து போகிறோன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, என்னடா சொல்கிறேன்ற மாதிரி வந்து இவன் வந்து பார்க்குறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம சேஃபாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஃபாஸ்ட்டு மெமரி வந்து யோசிச்சு வந்து பார்க்குறான். சின்ன கட் பண்ணி வில்லனோட அப்பாவை வந்து காட்டினா, அவர் வந்து ஜாலியாக பேசிட்டு வந்து இருக்காரு அவரோட பையன் கிட்ட. யோ தகப்பா, என்னை அடிக்கும் போது எல்லாருமே என்ன ஒரு மாதிரி கேவலமாக பார்த்தானுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் அவனுக்குல நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து சொல்கிறான். ரிவெஞ்சுனா ரொம்ப கொடூரமாக எடுக்கணுன்றா தகப்பான்ற மாதிரி இவன் சொல்ல, கவலைப்படாதரா மகனே, எவனும் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நான் பெரிய சம்பவத்தை வந்து பண்றேன் அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து சொல்றான். அதுவே ஹீரோ சைடு வந்தா, ஹீரோ ஒயிட் மூன் ஸ்வாட் அப்படின்ற ஒரு டெக்னிக்கோட புக்கை வந்து படிச்சுட்டு இருக்க பச்சை சோக்காவுக்கு சரியான ஷாக்கு. ஏன் மாஸ்டர் ஒயிட் மூன் ஸ்வாடு அவ்வளோ பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து கத்துக்கிறீங்களான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, ஏன்டா இப்போ இப்படி வந்து பேசுறேன்ற மாதிரி வந்து கேட்குறான். இல்லை இந்த விஷயம் வந்து அந்த கேரேஜை ஓட்டுறவனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, இப்போ நம்ம இந்த மாதிரி பேசுறது அவனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமான்ற மாதிரி கேட்க, உடனே சத்தமாக கத்திட்டு ஒயிட் மூன் ஸ்வாட் டெக்னிக்கெல்லாம் அவ்வளோ பெரிய டெக்னிக்கே இல்லைன்ற மாதிரி எல்லாம் வந்து கத்துறான். இப்போ எதுக்குடா நீ இந்த மாதிரி வந்து பேசுறன்ற மாதிரி கேட்க, அவ்வளோதான் பச்சை சோக்காவுக்கு சரியான பல்பு. அட போங்க மாஸ்டர், நீங்க எதை சொன்னாலே தப்பு சொல்றீங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவன் ரொம்ப டயர்டாக, ஹீரோ இதை எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு புக்கை வந்து படிச்சுட்டு வந்து இருக்கான். ஹீரோ சடனா பச்சை சோக்காவை பார்த்துட்டு, ஏன் நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, ஏன் மாஸ்டர் காமெடி பண்றீங்க, அதெல்லாம் பெரிய ஃபேமிலியில இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். டேய் பெரிய ஃபேமிலியில இருக்கிறது முக்கியம் இல்லடான்ற மாதிரி சொல்ல, அப்புறம் வேற என்ன முக்கியம், அதுக்கு ரொம்ப நல்ல ஃபேமிலியில ஆச்சு இருக்கணும், அப்படி இல்லாட்டி நான் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஆளாச்சு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, தம்பி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு இதுக்கும் மேல ஒரு விஷயம் வந்து இருக்கு, அது தெரிஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புக்கை வந்து மூடி வைக்கிறான். மாஸ்டர் சும்மா காமெடி பண்ணாதீங்க, என்னாலலாம் இந்த மாதிரி கத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்ல, இன்னொரு வழி இருக்குடான்ற மாதிரி சொல்ல, அது என்ன வழி எனக்கு தெரியும், சாகிறது தானேன்ற மாதிரி சொல்ல, டே காமெடி பண்ணாதான்ற மாதிரி வந்து சொல்றான். வேற என்ன மாஸ்டர் பேக்ரவுண்டே இல்லாம மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க முடியுமான்ற மாதிரி எல்லாம் கேட்க, முடியும், அதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எழுஞ்சிக்கிறான். எழுந்தவன் அந்த வழியை வந்து சொல்றான். என்ன அப்படின்னா அவனுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, பச்சை சோக்காவுக்கு சரியான ஷாக்கு. அட போயா நீ என்ன சும்மா காமெடி பண்றியான்ற மாதிரி சொல்ல, திரும்பவுமே வந்து ஹீரோ சிரிக்கிறான். மனசுக்குள்ளவே அவனோட கமாண்டர் அப்புறம் அட்வைசரை வந்து நினைச்சு வந்து பார்க்குறான். அப்புறம் நிறைய பேர் கூட சண்டை போடும்போது இந்த ஃபீல் அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்க, சடனா கேரேஜ் வந்து நிற்கிது. என்னடா அப்படின்னு பார்த்தா வெளியே ஒரு மோட்டலா இல்லை ஹோட்டலா அப்படின்னு வந்து தெரியல. அந்த இடத்துல வந்து நிப்பாட்டவும் ஹீரோ அந்த கேரேஜ் ஓட்டனங்கிட்ட சில விஷயத்தெல்லாம் வந்து சொல்றான். இப்போவா நம்ம உள்ள போகலான்ற மாதிரி சொல்ல, மாஸ்டர் இதுக்குள்ளவா நம்ம போகணுன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, டே தூங்காதரா அப்படின்ற மாதிரி சொல்றான். டே நான் ஒன்று தூக்கலடா அப்படின்ற மாதிரி இவனும் மனசுக்குள்ளவே நினைச்சுக்க, ஹீரோ சடனா போயிட்டு ஒரு டேபிள்ல வந்து உட்காடுறான். இவனுக்கு சரியான ஷாக்கு. பின்னாடியே மாஸ்டர் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்து கேட்க, சரக்கும் சைட் டிஷ்ஷும் எடுத்துட்டு வாமான்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்றான். ஏன் மாஸ்டர் சரக்கும் சைட் டிஷ்ஷுமா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட கூட அந்த பச்சை சொக்கா அது தயங்க, உடனே சரக்கும் சைட் டிஷ்ஷுமே வந்து ஹீரோ வந்து இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குறான். அப்புறமா உனக்கு இந்த வேணுமான்ற மாதிரி கேட்க, மாஸ்டர் மாஸ்டர் இதை கொடுங்க, இதை பார்த்தே ரொம்ப நாளாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோவுமே ஒரு பவுலில் வந்து ஊற்றி கொடுக்குறான். மாஸ்டருக்கு பெரிய மனசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் மரியாதை செலுத்திட்டு, மாஸ்டர் இதை நான் குடிக்கலாமான்ற மாதிரி சொல்ல, டே குடிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உண்மையாவா அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்ல, நானுமே குடிக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து ஊற்றி குடிக்கிறான். மாஸ்டர் எதுவும் கோளாறு கொடுத்துறாதீங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்ல, டே நான் என்னோட கண்ட்ரோலில் வந்து இருப்பேன்டான்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். இதை நம்பலாமா அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து கேட்க, நீ ஒண்ணுமே கவலைப்படாத, என்னோட கண்ட்ரோல்ல நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இவன் சொல்றான். மாஸ்டர் ஏதாச்சும் கோளாறு கொடுத்துட்டு போறீங்கன்ற மாதிரி சொல்ல, இல்லையா அந்த ஹோட்டலோட நேம் போர்டை தான் வந்து காட்டுறாங்க. இப்ப பச்சை சொக்காவுமே வந்து பேச ஸ்டார்ட் பண்றான். மாஸ்டர் நம்ம அந்த கேரேஜ்ல இருக்கும்போது சில விஷயங்களெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன், இருந்தாலும் அந்த க்ரௌட்ல வந்து கேட்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா விஷயம் டக்குன்னு சொல்றா பட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அது ஒன்றும் இல்லை, அந்த குப்பைங்களை நீங்க எப்படி டக்குன்னு அடிச்சு படுக்க வச்சிங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, இவ்வளோதானா, அது ஒன்றும் இல்லை, நான் சீக்ரெட்டாக வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தால அதனோட பின்விளைவு தான் அவனுக்கு
உங்களை அடிச்சு படுக்க வச்சுதுன்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ சொல்றான். மாஸ்டர் யார்கிட்ட புழுவுறீங்க, நீங்க ட்ரைனிங் பண்ணதே வெறும் 10 நாள் தான், இதுல எப்படி நீங்க அடிச்சிருப்பீங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அதுக்கு ஹீரோ அது ஒன்றும் இல்லை, என்னோட பவர் எல்லாம் ஹைட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, என்ன மாஸ்டர் நீங்க பவர் ஹைட் பண்ணி வச்சிருந்தீங்களான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறான். அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணுகிட்டயுமே நான் போயிட்டு அடி வாங்கினேன். அடி வாங்கினதுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது, இந்த மாதிரி முட்டாள்தனமா வந்து இருக்கக்கூடாது, நம்மளோட பவரை நம்ம ரிலீஸ் பண்ணி நம்ம யாரு அப்படின்றத காட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ சொல்ல, என்ன மாஸ்டர் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பச்சை சொக்காவுமே வந்து பதறான். அது ஒன்றும் இல்லை, இந்த ஜாங்கோவில் நீ சர்வே பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா உன்னோட 30% பவரை நீ ஹைட் பண்ணி வச்சா இருந்தா மட்டும்தான் உன்னால சர்வேவே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்து இருக்கான். அட போங்க மாஸ்டர், உங்களுக்கு நீங்க இப்படி திறமை இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொன்னா, நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்துல நீயுமே ஸ்ட்ராங்கா ஆகுவ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ கொஞ்சம் ஆறுதலா வந்து பேசுறான். மனசுக்குள்ளவே இவன் நான் சொன்னதெல்லாம் நம்பிதான் வந்து ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த சாங்க அப்படின்ற அந்த பொண்ணுகிட்ட உதவாங்கினதுக்கு அப்புறமா தான் நான் இப்படி மாறினேன் அப்படின்றது எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊருக்கே வந்து தெரியுன்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். இப்போ அந்த பச்சை சொக்கா, மாஸ்டர் நான் இன்னைக்கு இருந்த மாதிரி போதையில் வேற என்னைக்குமே வந்து இருந்ததில்லை, இன்னைக்கு ரொம்ப போதையில் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அவ்வளோதான் அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இன்னொரு லேக்கை தான் வந்து கட்டுறாங்க, அதாவது ஆறு. அதுக்கு பக்கத்துல தான் ஹீரோவும் பச்சை சொக்காவுமே வந்து போயிட்டு வந்து இருக்காங்க. பச்சை சொக்காவும் ஹீரோ கிட்ட, மாஸ்டர் இப்போ நம்ம எங்க போறோன்ற மாதிரி கேட்க, ஹீரோ இப்போ நம்ம வேவ் பார்க்க போறோம்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். சடனா பச்சை சொக்காவும் அதே இடத்துல நின்னுற, பின்னாடி திரும்பி பார்த்த ஹீரோ என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, பச்சை சொக்கா மாஸ்டர் இதை நான் போய் பார்த்துட்டு வரவான்ற மாதிரி வந்து கேட்குறான். டே நீ போயிட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வரதெல்லாம் ஓகே தான், ஆனால் மாட்டிக்கின அப்படின்னா உன்னோட விரலை எடுப்பானுங்க, இல்லாட்டி உன்னோட நகத்தை பிச்சு வெளியே எடுத்துருவானுங்க, அப்படியும் இல்லைன்னா உன்னை அதே இடத்துல கூட கொன்னுருவாங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, பச்சை சொக்காவுக்கா பதறுது. இருந்தாலுமே மாஸ்டர் நான் போயிட்டு அந்த வேலையை வந்து முடிச்சுட்டு வரேன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, சரி ஓகே நீ போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் வந்து இருக்கு, நீ போய் மாட்டிக்கின அப்படின்னா என்னை வந்து எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் கொத்து விட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அப்படியே ஹீரோ மனசுக்குள்ளவே பச்சை சொக்கா ரொம்ப லாயலான ஒரு சர்வெண்ட் தான், இருந்தாலுமே கூட அவன் உயிரோட இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி துரோகங்களெல்லாம் செஞ்சா மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். பச்சை சொக்காவும் என்ன மாஸ்டர் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, டே சொன்னதை மட்டும் செய்டா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே மாஸ்டர் பர்மிஷனை மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிச்ச முகத்தோட வந்து சொல்கிறான். இவனுமே சரி ஓகே மாஸ்டர் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிறான். சடனா பின்னாடி திரும்பி வந்தவன் ஹீரோ கிட்ட நின்றுட்டு, மாஸ்டர் இது சூசைட் மிஷின் அதனால என்ன விஷயம் டக்குன்னு சொல்லிட்டு கிளம்படாடே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, இவனும் பெருமிச்சு இழுத்து விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். பின்னாடி திரும்பி பார்த்தா பச்சை சொக்காவும், நான் திரும்ப வரும்போது எனக்கு நீங்க ஒரு பாட்டில் சரக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து செம ஸ்பீட்ல வந்து போறான். ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளவே லாயல்ட்டிக்கு ஒரு உருவம் இருந்துச்சு அப்படின்னா அது பச்சை சொக்கா நீ தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ 2 பேருமே ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி போக அந்த இடத்துல வந்து சீனை கட் பண்ணி திரும்பவுமே ஒரு ஹோட்டலை வந்து காட்டுறானுங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள ஹீரோ போயிட்டு உக்காந்துட்டு, இன்னைக்கோட 4 நாள் வந்து ஆச்சு, இன்னும் அவன் வரல அப்படின்னா அவனோட விரலை வந்து துண்டா எடுத்துட்டு சித்திரவதையை வந்து பண்ணியிருப்பானுங்க, இல்லாட்டி இந்த நேரத்தில் அவன் இறந்துட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோ சடனா வந்து ஷாக் ஆகுறான். என்ன அப்படின்னா முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து நின்றுருக்க, என்னப்பா ட்ரிப்பெல்லாம் செம ஜாலியா இருந்துச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ நீ வேற ஏன் உசுரவாகிற, நானே எப்ப சாகுவேன் அப்படின்றது தெரியாம பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல பச்சை சொக்கா தான், வேற யாருமே இல்லை. அப்புறம் சொல்றா என்ன விஷயம் ஏதாச்சும் கிடைச்சா இல்லையான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, மாஸ்டர் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவனுக்கு பிளட் உண்டு அப்படின்ற அந்த டீமை சேர்ந்தவனுங்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க, அது மட்டும் இல்லாம சில மெர்சினரி குரூப், அதுக்கப்புறமா சில வதந்திகளையுமே வந்து கிளப்பி விட்டுருக்கானுங்க. அது என்ன வதந்தி அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு பொண்ணை கெடுத்ததாகவும் அதை தடுக்க வந்து அந்த பையனை நீங்க செமையா வந்து அடிச்சதாகவும் வந்து வதந்தியை கிளப்பி விட்டுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அப்படியா வந்து கிளப்பி விட்டுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஐயோ நீ வேற, நீ அந்த அளவுக்குலாம் வர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி பச்சை சொக்காவும் அந்த கேப்ல வந்து கலாய்க்க 2 பேருமே மாத்தி மாத்தி வந்து சிரிச்சுட்டு வந்து இருக்காங்க. அப்புறம் சொல்றான், நீ என்ன அந்த மெர்சினரி குரூப் கூடவா போயிட்டு சேர்ந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, இல்ல நான் இந்த தொப்பியும் அந்த சுவாடியும் அதுக்காக தான் வந்து வாங்கினேன், ஆனா உயிர் பயத்துல நான் போல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அப்புறம் எப்படா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்குறான். அது ஒன்றும் இல்லை மாஸ்டர், நான் அங்கே இருந்த ஒரு வேலைக்கார பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணிட்டேன், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே இருந்த ஒரு பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து சொல்கிறான். அவங்க தான் சொன்னாங்க இது எல்லாத்தையும். அப்புறம் பொண்ணுங்களுக்கு மத்தியில் இந்த முகம் அப்படின்றது நல்லாவே வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். சரி ஓகே பேசி காமெடி பண்ணதெல்லாம் போதும், நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்ல, மாஸ்டர் இப்போ எங்கே நம்ம ஃபேமிலி லீடரை பார்த்து இன்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இதை நம்மளே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான்.
சொல்கிறான். அவ்வளோ அந்த இடத்துல சீன் கட் பண்ணி வேற ஒரு இடத்துல வந்து காட்டினா ஏதோ ஒரு பொண்ணோட அழுகை சத்தம். அந்த பொண்ணு என்னடான்னா மாஸ்டர் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. யார்கிட்ட அப்படின்னா ஹீரோ ஒருத்தனை செமையா அடி பொழந்திருப்பான்லாம் அவங்ககிட்ட இருந்து தான். அந்த பொண்ணுமே மாஸ்டர் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா நீ வரல அப்படின்னா உன்னோட ஹஸ்பண்டை நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறான். அந்த பொண்ணுக்காக என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் சரி ஓகே நீ வரல அப்படின்னா போட்டு தள்ளிட வேண்டியதுதான்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணுமே ட்ரெஸ்ஸை வந்து கழட்டுறாங்க. சடனா ஏதோ ஒரு ஸ்பேர் இல்லை ஏதோ ஒரு நீடில் மாதிரி வந்து அட்டாக் பண்ணுது. அந்த பொண்ணுமே அதே இடத்துல பேரலைஸ் வந்து என்னடா அப்படின்ட்டு இவனுமே வந்து ஷாக் ஆகுறான். சடனா ஒரு கால் வந்து என்ட்ரி ஆகுது. நீ நல்ல பொண்ணு, நீ இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து கிராஸ் பண்ணுறான். அப்புறம் நீ இந்த பச்சை மண்ணு இந்த மாதிரி பண்ணுறதுக்காக இப்போ நீ சாக போறாடா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, யாரா நீ எப்படி அனுமதி இல்லாமல் உள்ள வந்த அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணுமே அவன் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு நீ ஒன்றுமே கவலைப்படாத, நான் உனக்கு சின்ன பேரலைஸ் பாய்சனை தான் வந்து கொடுத்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து சரியாயிரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்னு பி அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அந்த இடத்துல அவனோட வயிற்றுல ஸ்வாடு வந்து இறங்குது. பிளட்டுமே 10 இடத்துல பக்காவாக வந்து பறந்துட்டு இருக்க, புதுசாக வந்து அந்த அசேஷன் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட அவன் கெஞ்சிக்கிட்டு வந்து இருக்கான் ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ என்னென்ன பாவத்தை பண்ண உன்னை எப்படா விடுறது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனை ஒரு மாதிரி அப்பாவியான மூஞ்சை வச்சுக்கிட்டு முழிக்க, அவ்வளோதான் கருணையே இல்லை போட்டு தள்ளிடுறான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வில்லனோட கமாண்டர் மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பான்ல அவனை தான் வந்து காட்டுறாங்க. அவனுமே மாஸ்டர் இதை திரும்பவும் நீங்க சரி பார்க்கறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல, எவ்வளோ தைரியம் தான் நீ என்கிட்ட எதிர்த்து பேசுவ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். எனக்கு தாண்டா தெரியும் மாஸ்டர் தாண்டா எடுத்துட்டு போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இவனுமே மனசுக்குள்ளவே நினைச்சிட்டு இருக்க, நீ ஒண்ணுமே கவலைப்படாத, இருக்கிற ஒரே நைட்ல அவனுங்களை வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். மாஸ்டர் அது வந்து அப்படின்னு சொல்றதுக்குள்ள இன்னொரு கேரக்டர் வந்து என்டர் ஆகுது. அவனோட பேர் வந்து பிளட் ஹவுண்ட் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. எது வேட்டை நாய் கும்பலை சேர்ந்தவனுங்களா அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து பார்க்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் நினைச்சேன் அப்படின்னா நான் சோலோவா போயிட்டு அந்த மொத்த ஃபேமிலியுமே முடிச்சு விட்டு வந்துருவேன்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அந்த வில்லனோட அப்பாவும் நீ ரொம்ப பேசுற, சரி ஓகே நீ பேசுறது பிரச்சனை இல்லை, சம்பவத்தில் அந்த மாதிரி பண்ணா ஓகே தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இப்போ அந்த வைஸ் கேப்டன் மாதிரி இருந்தவனும், மாஸ்டர் நம்ம கிட்ட என்னதான் ட்ரூப்ஸ் அதிகமாக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவன் மேல ரொம்ப அதிகமாக வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதுக்கு மேல அவன் ரொம்ப அதிகமாக வந்து நம்பிக்கை வந்து வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அப்படின்னா என்ன நான் நல்லவன் இல்லை அவன் நல்லவன் அப்படின்னு வந்து சொல்றியான்ற மாதிரி இவனுமே வந்து கேட்க, மாஸ்டர்னா அப்படி சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பல நான் இதே இடத்துல உன்னை போட்டு தள்ளிடுவேன்டா அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறான். மாஸ்டர் அது வந்து அப்படின்னு சொல்றதுக்குள்ளவே நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பிற, இல்லாட்டி இதே இடத்துல உன்னை கொண்டுருவேன், அப்புறம் ஒரே நைட்ல அவங்க எல்லாருமே நான் கொல்லாம விட மாட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வில்லத்தனமா வந்து சிரிக்கிறான். இவனுக்கா என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல. மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டா நீ இன்னும் இந்த இடத்துல இருந்து கிளம்பலையா அப்படின்ற மாதிரி வந்து கோவத்தோட வந்து கேட்குறான். என்ன இவன் இப்படி இருக்கான், நான் 20 வருஷமா இந்த இடத்துல வந்து இருந்திருக்கேன், ஆனா ஒரு நாளும் இந்த அளவுக்கு வந்து கேவலமா நடத்தினதே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ளவே நினைச்சிட்டு, அப்புறம் இந்த ஃபேமிலி என்னாலதான் மேலே வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இந்த ஃபேமிலிக்கு நான் நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து செம கடுப்புல வந்து கிளம்பினவனும் செம கடுப்புலயே வெளியே வந்து நின்று என்ன இவன் இப்படி வந்து பண்ணிட்டான், நான் இந்த ஃபேமிலிக்காக எவ்வளவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்க, ஒரு கட்டத்துல சாந்தி ஆகுறவன் சடனா ஷாக் ஆகுறான். என்ன அப்படின்னா முன்னாடி அந்த அசாசின் மாதிரி இருந்தான்ல அவன் தான் வந்து நிக்கிறான். இவனுமே பயத்துல யார் நீ இந்த இடத்துக்கு எப்படி வந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, டேய் நீ ரொம்ப நல்லவன், அதனால நீ இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட வந்து இருடா, நீ எனக்கு யூஸ் ஆகுவ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அப்புறம் நீ ரொம்ப முக்கியமான ஆளு, அதனால நீ சாகாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இவனுக்கா ஒண்ணுமே வந்து புரியல, என்னடா வந்தான் சொன்னான் கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, நீ ஓவரா கன்ஃபியூஸ் ஆகாத, கண்டிப்பா நான் உன்னை பார்க்க திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இவனுக்கு சரியான ஷாக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஒன்று ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் பண்ணது வேற யாரும் இல்ல அசாசின்னா, யாரா நீ கோமாளி அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்க, நானா நீங்க கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல ஒரு ஃபேமிலியை, அந்த ஃபேமிலியோட ஒரு முட்டாளான பையன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து சொல்றான். டேய் நாங்க எந்த ஃபேமிலியுமே கொல்லணும்னு நினைக்கலடா அப்படின்ற மாதிரி எல்லாம் இவனுமே கத்திட்டு கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டு, ஒருவேளை இவன் அந்த கிரேட் ஃபேமிலியை சேர்ந்தவனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அதாவது ஹீரோவோட ஃபேமிலி, அதோட பேர் வந்து பி அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஷார்ட்டா நம்ம பி அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கலாம். இவனோட ஃபேமிலி வந்து யங் சிண்டிகேட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றானுங்க, அதாவது வில்லனோட ஃபேமிலி. அந்த சிண்டிகேட்டோட லீடரும் இந்த தருதலை எப்படி உள்ள வந்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சுட்டு வந்து இருக்கா. பிளட் டவுன் கிட்ட போயிட்டு அவனோட ஃபேமிலியை தான் நான் கொல்லணும்னு நினைச்சேன், இப்போ அவனே வந்துட்டான் போய் கொன்னுரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, இவனுமே வில்லத்தனமா வந்து சிரிக்கிறான். எனக்கு கொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா, கண்ணு மூடுறதுக்குள்ளவே அவனை நான் கொன்னுருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில டீல் எல்லாம் பேசணுமேன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அடே நாத்த முடிச்சா நான் என்ன டீல்ரா டக்குனு பேசுறா அப்படின்ற மாதிரி அவனுமே கத்திட்டு இருக்க, அது ஒன்றும் இல்லை சித்தப்பு, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ஒரு 5000 டெய்ல்ஸை மட்டும் கொடுங்க,
நான் இப்போ அவனை பொட்டு தள்ளிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். இதை பார்த்த ஹீரோ ஏய் நீ பிளண்ட் டவுன் தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, பரவாயில்லையே உலகத்திலேயே நம்பர் 1 முட்டாளான இவனுக்கெல்லாம் என்னோட பேர் தெரிஞ்சிருக்குன்னா நான் ரொம்ப ஃபேமஸ் தான்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். என்ன பண்ண இப்போ நீ சாக போறியே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இவனுமே செம ஸ்பீடில் போயிட்டு அட்டாக் பண்ண, அதுல இருந்து ஹீரோ வந்து டாச் பண்ணிடுறான். இருந்தாலும் பின்னாடி இருந்த டோர் எல்லாமே வந்து உடஞ்சிருது. பரவாயில்லை இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அவனும் கண்டினியூவாக வந்து அட்டாக் பண்ணிட்டே தான் வந்து இருக்கான். ஹீரோ ஒன்றுத்துல கூட மாட்டாம எல்லாத்துல இருந்தும் டாச் பண்ணிட்டே தான் வந்து இருக்கான். பரவாயில்லை இவன் கொஞ்சம் இல்லை நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்கான். என்ன பண்ண இப்போ என் கையில் இவன் சாக போறானே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து நினைச்சிட்டே இருக்க, இவனும் சரியான ஃபோர்ஸில் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கான். ஹீரோவே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து டார்ஜ் பண்ணுறான். டார்ஜ் பண்ணவன் கையில் ஸ்வாடை எடுத்துக்கிட்டு இந்த பாடியில் வெறும் 5 வருஷத்துக்கான கியூ எனர்ஜி மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட பழைய பாடியை தான் வந்து நினைச்சு வந்து பார்க்குறான். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஸ்லாஷ், அந்த இடத்துல சில தண்டர் எல்லாம் வந்து அட்டாக் பண்ண மாதிரி இருக்கு. அவனோட ஃபேஸ்லயுமே தண்டர் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. கொஞ்சம் லாங்ல போய் காட்டினா அவனோட பாடியில் லேசர் அட்டாக் மாதிரி வந்து இருக்க. இப்பதான் இந்த அட்டாக்கோட பேரே வந்து சொல்றானுங்க, சோல் சேஞ்சிங் அசுரா ஸ்வாட் ஆர்ட் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றானுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்மா. அவனை போட்டு தள்ளிட்டு ஹீரோ செம மாசா நின்று இருக்க. இப்ப அந்த சிண்டிகேட் லீடரும் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறான். ஹீரோ செம கூலா வந்து நின்று இருக்க. அதுக்கு அந்த சிண்டிகேட் லீடரும் இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்ல, அவனோட நெஞ்சில ஒரு பெரிய அட்டாக் வந்து விழுந்துட்டு இருக்க. அவ்வளவுதான், அதே இடத்துல மண்டி போட்டுற ஹீரோவுமே அவனை திரும்பி வந்து பார்க்குறான் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. இந்த அட்டாக்கை நீ எப்போ பண்ண அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து கேட்க, ஹீரோவுமே அந்த பிளண்ட் அவுண்ட் அப்படின்றவனோட வெப்பனை வந்து கையில் எடுக்கிறான். ப்ளீஸ் அந்த வெப்பனை கீழே போடு, அப்புறம் என்ன உயிரோட விட்டுரு அப்படின்ற மாதிரி இவனுமே கெஞ்சி கதற, ஹீரோ விடுற மாதிரியே வந்து தெரியல. ப்ளீஸ் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன உயிரோட விட்டுரு, இதில் 30,000 டெய்ல்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். ஏன்பா தம்பி நீ பண்ண தப்புக்கு இதுதான் உன்னோட ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, இல்லை இது அப்படி ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலேயும் நான் வந்து தரேன், என்ன உயிரோட விட்டுரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இவன் கெஞ்சிக்கிட்டே வந்து இருக்கான். இந்த ஜான் வூல 2 விதமான பர்சன்ஸ் இருக்காங்க, பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் அண்ட் வீக்கான பர்சன். பவர்ஃபுல்லான பர்சன்ஸால எப்பவுமே வீக்கான பர்சன்ஸ் ஒடுக்கப்படுவாங்க. இதை எதுக்காக இந்த இடத்துக்குள்ள சொல்றேன்னா, ஏன்னா நீ வீக்கா இருக்க, நீ சாக போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே மூலம் அவனை கொன்னுடு. அதே இடத்துல அவன் மட்டும் வந்து ஆயிடுறான். இப்ப அந்த ஷேடோவில் வந்து காட்டினா ஹீரோ கொண்டு முடிச்ச மாதிரி வந்து காட்டுறாங்க. இவ்வளவு நேரம்டா மறைஞ்சிட்டு இருக்க போற உள்ளவா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த லீடரும் கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து வரான். அந்த அவனுக்கா சரியான ஷாக்கு. என்ன அப்படின்னா அவன் தான் 2 பேரை படுக்க வச்சிருக்கான்ல, அதை பார்த்துட்டு தான் யங் மாஸ்டர் பில் விடுவான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி அவனும் பதியத்திலே வந்து இருக்க. ஜெனரல் மேனேஜர் உங்களை இன்னையில இருந்து நான் லீடர் ஆக்கலாம் அப்படின்ட்டு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல வந்து சீனை கட் பண்றாங்க. அந்த ஹோட்டலை வந்து காட்டினா அந்த ஹோட்டலுக்குள்ளதான் ஹீரோவுமே வந்து உக்காந்துட்டு இருக்கான். முன்னாடி பச்சை சொக்காமே வந்து இருக்கு. அந்த சர்வெண்ட் லேடியும் மாஸ்டர் நீங்க போனதுல இருந்து பயபல தூங்கவே இல்லை, முழிச்சுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுத்திட்டே வந்து இருந்தான்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. ஹீரோவும் ஒன்றும் பேசாம பச்சை சொக்காவும் ஒன்றும் பேசாம இருக்க. ஹீரோ தொப்பியை ஓப்பன் பண்ணிட்டு ஏன்பா தம்பி எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசலாமான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, இவனும் பெருமிச்சு இழுத்து விட்டுட்டு அக்கா அவங்க கடையில் எவ்வளோ ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல டிஷ்ஷாக எடுத்துருவாங்கன்ற மாதிரி வந்து சொல்ல, அவங்களுமே டிஷ்ஷை வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. எடுத்துட்டு வந்து சாப்பாடுங்களெல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்க பச்சை சொக்கா மாஸ்டர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிளட் டவுன் வந்து சிண்டிகேட் லீடரை போட்டு தள்ளிட்டு அவங்ககிட்ட இருந்த காசு பணத்தை எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடுனதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு, அது உண்மையா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, ஹீரோ பிளட் டவுன் அப்படின்றவன் அந்த மாதிரி கேரக்டர்னு நீ நினைக்கிறியா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். மாஸ்டர் எனக்கு வந்து தெரியல, நீங்க அந்த இடத்துல தானே வந்து இருந்தீங்க, உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, உண்மையை சொல்ல போனோம்னா அந்த பொய்யான இன்ஃபர்மேஷனை பரப்புனதே நான் தான், அதுல அவங்க எல்லாருமே நான் தான் போட்டு தள்ளன அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, மாஸ்டர் நீங்க சொன்னது உண்மையா அப்படின்ற மாதிரி வந்து கத்துறான். இப்போ எதுக்குடா அந்த மாதிரி கத்துற அப்படின்ற மாதிரி கேட்க, பச்சை சொக்காவுமே வந்து சைலண்ட் ஆயிரான். அப்புறம் அந்த காசு பணத்தெல்லாம் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னானுங்கல்ல, அது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து போய் தான். அவன் வந்து சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு டீல் வந்து பேசினான், இங்க இருக்கக்கூடிய காசு பணத்தை எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கோ, ஆனா என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டான். ஆனா நான் அவனை கொஞ்சம் கூட நம்பாம அவனை போட்டு தள்ளிட்டு அந்த பதவியை தூக்கி இன்னொருத்தன் கையில வந்து கொடுத்துட்டான். அவன் ரொம்ப லாயலான ஒரு சர்வெண்ட் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ சொல்றான். பச்சை சோக்காவுக்கா சரியான ஆச்சரியம், என்ன மாஸ்டர் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி, ஏன்டா இப்ப நான் சொன்ன ஸ்டோரியில ஏதாச்சும் உனக்கு தப்பா தெரியுதான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, பச்சை சொக்கா சைலண்டாவே தான் வந்து இருக்கான். ஏன்டா சைலண்டா இருக்கன்ற மாதிரி வந்து கேட்க, இல்ல அவன் டீல் பேசினா அப்படின்னு சொன்னீங்களே அதுல எவ்வளவு காசு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அதுல இருந்திருக்கும் தங்கம் அப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்தி ஒரு 1,00,000 டைல்ஸ் வந்து இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்ல, மாஸ்டர் அதுல இருந்து ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி அப்படின்றது கடன் பிரச்சனையில இருந்து ஒரு கொஞ்சம் விடுதலை இருக்கும்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். அதுக்கு ஹீரோ மனசுக்குள்ளவே இவன் ரொம்ப நல்ல பையனா தான் வந்து இருக்கான், என்ன பண்ண அவன் வந்து ரொம்ப அப்பாவியா வந்து இருக்கானே அப்படின்ற
மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறான். டே பச்சை சொக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிட, சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்ற மாதிரி பச்சை சொக்காவுமே வந்து சொல்றான். நான் வந்து ஒரு பிளான் ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா, உனக்கு நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கத்து தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்க என்ன சொல்றன்ற மாதிரி வந்து கேட்க, மாஸ்டர் எனக்கு கத்துறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா எனக்கு எதுவும் இல்லை, என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அதாவது ஒரு 5 வருஷம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஹீரோ 5 வருஷம் லேட் ஆனா என்ன, 10 வருஷம் லேட் ஆனா என்ன, கத்து தர்றது நான், என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து பாக்குறான். பச்சை சொக்காவுக்கா என்ன சொல்றது அப்படின்ட்டு வந்து தெரியல. மாஸ்டர் நீங்க எனக்கு கத்து தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, சரி ஓகேடா நான் உனக்கு கத்து தரேன், ஆனா அது சாதாரண மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்ல, ரியலான மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து சொல்ல, பச்சை சொக்காவா ஏதோ ஒரு கசப்பான விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே மாஸ்டர் நான் கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அதை கேட்ட ஹீரோ, சரி ஓகேடா நீ கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, என்ன கொஸ்டின் சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இப்போ என்ன நம்புற, அது ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன எப்படி நம்பின அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். அதாவது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விட்டுட்டு போகாம இவன் கூடவே வந்து இருந்திருப்பான்ல, அதுக்கு தான். அதை கேட்ட பச்சை சொக்கா ஒரு மாதிரி நக்கலா வந்து சிரிக்க, ஹீரோவுக்கா சரியான ஷாக்கு, என்னடா இவன் எப்படி சிரிக்கிறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்பதான் அதுக்கு ஒரு பிளாஷ்பேக்கை வந்து பச்சை சொக்கா வந்து சொல்றான். அது என்ன அப்படின்னா, பச்சை சொக்கா ரொம்ப உடம்புக்கு முடியாம ஃபீவர் வந்து படுத்துட்டு இருக்கும் போது இவன் தான் போயிட்டு பச்சை சொக்காவை ரொம்ப பத்திரமா வந்து பார்த்துட்டு இருப்பான். அதாவது அவனோட தம்பி மாதிரி. இது எல்லாத்தையும் பச்சை சொக்கா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு, ஓ இதனால தானா அப்படின்ற மாதிரி புரியுது அவனுக்கு. என்ன மாஸ்டர் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஞாபகம் வந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அட போங்க மாஸ்டர் அப்படின்ற மாதிரி அவனும் அதே இடத்துல டயர்டாக, பச்சை சொக்கா நீனு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரூல் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீ இதுக்கு மேல என்னோட சர்வெண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அதுக்கு பதிலா நீ இன்னையில இருந்து என்னோட சபார்டினேட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அதாவது இவனோட சிசிய புள்ள அப்படி என்னன்னா வச்சுக்கலாம். ஆனா அந்த சேர்ல இருந்து எழுந்த ஒன்னும் மண்டி போட்டுட்டு, மாஸ்டருக்கு என்னோட மரியாதைகள், அப்புறம் இன்னையில இருந்து நான் தான் உங்களோட சபார்டினேட் ஃபர்ஸ்ட் ஸ்வாட் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஹீரோ அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு, சரி ஓகே இழுந்து வா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இவனுமே அதே இடத்துல மண்டி போட்டுருக்க அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவோட ஃபேமிலியை தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோவோட அப்பா, என்னடா சொல்ற, சிண்டிகேட் லீடரை தோக்கடிச்சிட்டானுங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஆமாப்பா அது நான் தான் வந்து அவனை கொன்னேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் ஏதோ இன்னைக்கு உனக்கு கடவுளோட அருள் இருக்கு அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன், அதனாலதான் எந்த ஒரு காயமும் இல்லாம நீ வந்துட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஆமாப்பா அப்படின்ற மாதிரி வந்து இவனுமே வந்து சொல்றான். இன்னையில இருந்து நான் உங்களை என்னைக்குமே தலைகுனிய வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரியான ஷாக்கு. அதுல ஹீரோவோட அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சான். சரி ஓகே நீ ரொம்ப களைப்பா இருப்ப, போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோவை துரத்தி விட்டுறாங்க. ஹீரோவுமே ஒரு வழியா இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா முன்னேற வழியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்மைல போடு ஹீரோவோட ஃபேமிலியை தான் வந்து காட்டுறானுங்க. ஃபேமிலியை காட்டினா அடுத்த செகண்ட் ஏதோ ஒரு காசு இருக்கக்கூடிய பையன் தான் வந்து காட்டுறானுங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஸ்குவாட் லீடருமே வந்து கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ, இந்த பையில 3000 டைல்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். எங்க இருந்து அவனுக்கு இவ்வளவு பணம் கிடைச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இது நான் என்னோட மேரேஜுக்கு அப்புறமா தேவைப்படுமேன்னு வந்து சேர்த்தி வச்ச பணம் தான் இது, இப்போதைக்கு இது வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்ப உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். சரி ஓகேடா இது எதுக்கு இப்ப என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோவும் மனசுக்குள்ளவே யாங்ஜி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பணத்துல இது வந்து ஒரு கொஞ்சம் தான், ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட நான் 32,000 டைல்ஸை வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மனசுக்குள்ளவே நினைக்கிறான். ஸ்குவாட் லீடருமே இந்த பணத்தை வச்சு நான் என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து திருப்பி திருப்பி கேட்டுட்டே வந்து இருக்க, ப்ளீஸ் இந்த காசை வச்சுக்கிட்டு நம்மளோட ஸ்வாட் ஸ்குவாடை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். என்னடா சொல்ற, எங்களை பார்த்தா இப்படி காசுக்கு வேலை செய்யற மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, இல்ல அது எனக்குமே வந்து தெரியும், இருந்தாலும் நம்மளோட சோல்ஜர்ஸ்க்கு பர்சனலான சில விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்கும்ல, அதுக்காகவாச்சு இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டா வந்து பேசுறான். ஸ்குவாட் லீடருக்கா சரியான ஷாக்கு. சடனா ஷாக்கை குறைச்சிட்டு, அப்படின்னா நீ இந்த காசை எடுத்துட்டு போயிட்டு மெஜஸ்டிக் கிட்ட கொடுக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, ஏன் மாஸ்டர் நான் அவர்கிட்ட கொடுத்தா நீங்க இந்த காசை ஏத்துப்பீங்க அப்படின்ட்டு என்ன நிச்சயம், நீங்க இந்த ஸ்வாட் ஸ்குவாட் அப்படின்றத நான் வந்து பாத்துக்கிறேன், ஃபேமிலியோட பாரத்தை நீங்க குறைக்கிற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி மெஜஸ்டிக் கிட்ட வாக்குவாதம் பண்ணுவீங்க, இது எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து கேட்கறான். அதை கேட்ட மனுஷனுக்கு என்ன பேசுறது அப்படின்ட்டு சுத்தமா வந்து தெரியல. ஹீரோ மனசுக்குள்ளவே, இந்த மனுஷனை நான் பார்த்த வரைக்கும் ரொம்பவே லாயலான ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஓகே லீடர் எனக்கு புரியுது, மெஜஸ்டி தான் வந்து சென்டர், அவர்கிட்ட கொடுக்கறது தான் சரியான முடிவு அப்படின்ட்டு நீங்க வந்து சொல்றீங்க, எனக்கு வந்து நல்லாவே வந்து புரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ சொல்றான். ஆனா அவர் சென்டரா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்தா மட்டும்தானே அவர் சென்டரா
இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்ல அவர் எதுவும் பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கொஞ்சம் ஜாலியாக வந்து சிரிக்கிறான். அப்புறம் அவரும் அந்த பணப்பையை பார்த்துட்டே இருக்க, சரி ஓகே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த பணத்தில் இருந்து நான் ஒத்த பைசா கூட மற்ற எந்த விஷயத்துக்கும் எடுத்து செலவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஹீரோவும் ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரியாதை வந்து கொடுக்குறான். அவருமே ஹீரோவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க சடனாக ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி வந்து சொல்கிறாரு. ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஷாக் ஆகுறான். டே நீ இந்த அளவுக்குலாம் ஷாக் ஆக தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல திரும்பவுமே ஹீரோ நார்மலாக வந்து சிரிக்கிறான். சரி ஓகே மாஸ்டர் நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன், உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இப்போ சீனை கட் பண்ணி ஒரு சின்ன டைம் ஸ்கிப்பை போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறானுக்கு. கிரவுண்டில் எல்லாரும் ட்ரைனிங் பண்ணிட்டு சவுண்டு காதை வந்து கிழிச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு வந்து ட்ரைனிங் வந்து பண்ணுறானுங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு ஒரு வழியே அந்த ஃபேமிலியில் எல்லா ஃபேமிலியிலையும் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இங்கேயும் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ சொல்கிறான். அப்புறம் இந்த ஃபேமிலியில் வேலை செய்கிற எல்லா சோல்ஜர்ஸுக்கும் பணம் அப்படின்றது போயிருக்கும். அது மட்டும் இல்லை இந்த ஃபேமிலிக்கு புதுசாக சில சோல்ஜர்ஸும் சேர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஒரு வழியாக அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் இப்போ என்னோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறான். அது என்ன அப்படின்னா அவனோட கியூ எனர்ஜியை தான் வந்து சொல்கிறான். தூங்கும் போது தவிர மற்ற எல்லா நேரத்துலையும் நான் கியூ எனர்ஜியை ட்ரைன் வந்து பண்ணுறேன், இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக வந்து போகுது, இதை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒரு எலிக்சர் மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளவே வந்து நினச்சிட்டு வந்து இருக்கான். இப்போ அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இன்னொரு இடத்துல வந்து காட்டினா அந்த இடத்த ரெண்டு விதமாக வந்து மென்ஷன் பண்ணுறானுங்க. ஒன்று வந்து பிளாக் மார்க்கெட், அப்புறம் இன்னொன்று மெடிக்கல் ஹெர்ப்ஸ், அப்புறம் இந்த எலிக்சர் இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் விற்பானுங்கள்ல மெடிக்கல் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரியான விற்கிற இடம் அப்படின்ற மாதிரியே மென்ஷன் வந்து பண்ணுறானுங்க. அந்த இடத்துல சில மெடிசன்ஸ் எல்லாம் வந்து காட்டிட்டு தம்பி உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ எனக்கு ஏதாச்சும் எலிக்சர் மாதிரியான ஐட்டம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, உனக்கு எப்படி மாத்திரை மாதிரி வேணுமா இல்லை ஹெர்ப் மாதிரி வேணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, அதுக்கு ஹீரோ எனக்கு எப்படி கிடைச்சாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அதை கேட்டா அந்த தாத்தாவும் செம வில்லத்தனமா வந்து சிரிக்க, ஏன் என்னாச்சு எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டா, அது ஒன்றும் இல்லடா குட்டி போயா, உன் நல்ல நேரம் 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு ஹெர்ப்புமே வந்து இல்லை, எந்த ஒரு எலிக்சரும் இல்லை. ஆனா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு எலிக்சர் ஹெர்ப் வந்து வந்துருந்துச்சு, அதோட பேர் வந்து மில்லினியம் ஹெர்ப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, எது மில்லினியம் ஹெர்பா அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து ஷாக் ஆகுறான். அந்த ஹெர்போட பவர் என்ன அப்படின்னா 10 இருந்து 15 வருஷம் வரைக்கும் கியூ எனர்ஜி வந்து கொடுக்குமா. அந்த தாத்தாவும் என்ன தம்பி வாங்குறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, எவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டா, அது ஒரு 44,000 டெய்ல்ஸ் வரும்டா தம்பி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. எனக்கு ஒரு கொஞ்ச நாள் டைம் வந்து வேணும், இப்போ காசு கொஞ்சம் ரொம்ப கம்மியா வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், திரும்ப வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, சரி ஓகே உனக்கு இந்த ஹெர்ப் எதுக்காக வேணும் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா வந்து கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, நான் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப தத்தியா வந்து இருந்துட்டேன், எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிரச்சனையா வந்து இருந்தேன், ஆனா இதுக்கு மேல நான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவை ஹீரோ பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அதை கேட்ட மனுஷனும் செமையா வந்து சிரிக்கிறான். சாரிப்பா சிரிச்சதுக்கு மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஏன் சிரிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்குறான். அந்த தாத்தா ரொம்ப பெரிய விஷயமாலாம் இல்லை, இது வரைக்கும் என்கிட்ட மெடிசன் ஹெர்பை வாங்கின யாருமே இந்த அளவுக்கு காமெடியான ஒரு ரீசனை சொன்னதே இல்லை. வந்தவனுக்கு எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவை உதறி தள்ளிட்டு நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிருக்காங்களே தவிர யாருமே இந்த அளவுக்கு சொன்னதில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. ஹீரோவும் மனசுக்குள்ளவே இந்த மனசும் சொல்றது உண்மைதான், நானுமே பாஸ்ட் லைஃப்ல இப்படிதானே வந்து இருந்தேன், என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே உதறி தள்ளிட்டு என்னோட பேரண்ட்ஸுக்கு எந்த ஒரு கடமையும் செய்ய முடியாம ஒரு முட்டாளா தானே வந்து இருந்தேன், இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் கூட செய்ய முடியாத கடமை அப்படின்றது நிறையவே வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ சொல்றான். ஹீரோவும் அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல வந்து போட, சரி ஓகேப்பா தம்பி நீ சொன்ன இந்த ஒரு ரீசனுக்காகவே நான் உனக்கு 10 நாள் எக்ஸ்ட்ரா டைம் வந்து தரேன், அதுக்குள்ள வந்து வாங்கிக்கோ, அதுக்கு மேல போச்சு அப்படின்னா இதை யாராச்சும் வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. ஹீரோவுக்கா சரியான குஷி. அப்படியே ஹீரோவோட ஃபேமிலியை வந்து காட்டினா இன்னைக்கோட கெடு கொடுத்து 3 நாள் வந்து ஆகுது, ஆனா ஒண்ணுமே ஒத்த பைசா வந்து சம்பாதிக்கல, டைம் மட்டும் தான் போகுது தவிர காசு வந்த பாடே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து சொல்றான். நான் வேணும்னா திரும்பவும் சிண்டிகேட்டுக்கு போயிட்டு பேலன்ஸ் 15,000 டைல்ஸை வந்து வாங்கிட்டு வரலாமா, அந்த மாதிரி நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா என்ன காசு உரியிற அட்டைப்புழு அப்படின்ற மாதிரி நினைச்சிருவான்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து சொல்றான். அப்படியே பின்னாடி ஒரு சவுண்டு, வேற யாரும் இல்ல பச்சை சொக்கா தான். என்ன மாஸ்டர் ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க போல, என்ன ஏதாச்சும் சம்பவம் பண்ண போறீங்களா மாஸ்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பச்சை சொக்கா வந்து கேட்க, ஹீரோ ஜாலியா சிரிச்சுட்டு வந்து இருக்கான். என்ன மாஸ்டர் லேடி சாங்க பத்தி யோசிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்தா ஒருவேளை இது அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் அவனுக்குள்ளவே அவனே வந்து யோசிக்கிறான். அடுத்த சீன்லயே முறிமலையின் ஸ்குஃபு பிரான்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வெளியே தான் யாரோ ஒரு வயசான ஆள் நின்று இருக்கிற மாதிரி வந்து காட்டினா, அந்த வயசான ஆள் வேற யாருமே இல்லை, ஹீரோ தான். இப்போ ஹீரோ வந்து பேச ஸ்டார்ட் பண்றான். இந்த மாஸ்க்கு நான் 1000 டைல்ஸை வந்து செலவு பண்ணியிருக்கேன், அதனால இதை யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இப்போ அப்படியே ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்குள்ள வந்து போனா ஹீரோ பச்சை சொக்கா கிட்ட, எதுக்காகடா பச்சை சொக்கா நம்ம சிண்டிகேட்டு கிட்ட இருந்து 20,000 டைல்ஸை வந்து
வந்து வாங்கணும், அதுக்கான ரீசன் இந்த வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிரிமினலை பிடிக்கிறதுக்காகவா நம்ம 20,000 டைல்ஸை வந்து கடன் வாங்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டால், அதுக்கு பச்சை சொக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர், நீங்கள் அந்த முட்டாள்கிட்ட போயிட்டு சூதாட்டம் ஆட்டு இருந்தீங்க, அப்போ நீங்கள் லாட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவங்ககிட்ட கொடுத்ததுனால அவன் வந்து உன்னை கைது பண்ணி வச்சுட்டான் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பச்சை சொக்கா வந்து சொல்கிறான். அந்த இடத்துக்கு முரிமா லைன்ஸ் பிரான்ச் லீடர் மட்டும் வராமல் இருந்திருந்தா உன்னை அதே இடத்துல போட்டு தள்ளியிருப்பான் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பச்சை சொக்கா சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. என்ன இந்த முட்டாளுக்கு பிரான்ச் லீடரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறானா, என்ன ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும் இவங்களுக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து இருக்கான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பச்சை சொக்காக்கிட்டே வந்து கேட்டுடுறான். அதை கேட்ட பச்சை சொக்காவும் ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒரு மண்ணும் இல்லை, மாஸ்டர் தான் போயிட்டு அவர்கிட்ட வந்து பேசினாரு, அப்புறமா தான் உன்னை வந்து அவருமே வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். அதுக்காக தான் உனக்கு 20,000 டைல்ஸ் வந்து செலவாச்சு, அதாவது இந்த ஃபேமிலிக்கு, அதில் இருந்து தான் இந்த ஃபேமிலியை ரொம்ப பெரிய அடியை வந்து வாங்கினதே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அது கூடவே சேர்த்து இன்னொரு விஷயத்தையுமே வந்து சொல்கிறான். அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தான் 20,000 டைல்ஸை வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, என்னது பிரான்ச் லீடர் லஞ்சம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோ இருக்கிற இடத்த வந்து காட்டினா, அந்த இடத்துக்கு ஒரு சோல்ஜர் வந்துட்டு யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, நான் ஹெவன்லி பிளேட் செட்டில் இருந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பச்சையாக ஒரு பொய்யை வந்து ஹீரோ சொல்கிறான். அதை கேட்ட அந்த சோல்ஜருக்கா என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல, ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறான். ஹீரோவும் மனசுக்குள்ளவே இப்போ நான் சொன்ன ஒரு ஆள் அப்படின்றவன் சரியான காஜிலே பிறந்து காஜிலே வளர்ந்த ஒரு ஆள் மாதிரி வந்து இருப்பான். அவனோட மொத்த கேரக்டர் எப்படி அப்படின்னா, அவனுக்கு 10 வைஃப், டஜன் கணக்கில் வந்து குழந்தைங்க, அதாவது தோராயமாக 20 குழந்தைகளுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அவனோட பசங்களை அவனாலேயே அடையாளம் வந்து கண்டுபிடிக்க முடியாது, அதனால தான் அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்த மாதிரி நான் மார்வேஷன் வந்து போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ சொல்கிறான். இப்போ அந்த சோல்ஜர் வந்து மாஸ்டர் நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, உள்ளே போனவனும் இந்த ஃபேமிலி அப்படின்றது ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு நினைக்கிறேன், நான் யார் அப்படின்றது என்னோட பேக்ரவுண்டை கொஞ்சம் கூட செக் பண்ணாமல் அப்படியே வந்து உள்ள விட்றானுங்க, அது மட்டும் இல்லை பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப கேவலமாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். அப்படியே ஒரு கேட்டுக்கிட்ட போயிட்டு நிற்க, அதுக்குள்ளே இருந்து ஒரு குள்ள கத்திரிக்காய் மாதிரி ஒரு வயசான ஆள் ஒருத்தன் வரான். அவன் சும்மா இல்லாமல் மாஸ்டர் நான் உங்களுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பச்சையாக புழுவேன். அதை கேட்ட ஹீரோ ஓ அப்படியே அப்படின்ற மாதிரி ஒரு கூலான ரியாக்ஷனை வந்து கொடுக்குறான். அதாவது அவன் யாருன்ட்டு கண்டுபிடிக்க கூடாதான். அந்த குள்ள கத்திரிக்காவும் மாஸ்டர் உங்களோட பேரை நான் எப்படி கூப்பிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, என்னோட பேரு மா யோச்சி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். மாஸ்டர் உங்களோட பேரை நான் நிறைய இடத்துல வந்து கேட்டிருக்கேன், ரொம்ப கிரேட்டான ஒரு பேரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, எதே கிரேட்டான பேரா டே, இதை நான் யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்ட்டு தான்டா இவனோட பேரை வந்து சொன்னேன், இவன் தனிமையா வாழ்ற ஒரு ஆள்ரா, இவன் எல்லாம் அந்த அளவுக்கு கிரேட் இல்லை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளவே வந்து நினைக்கிறான். எதுவுமே தெரியாம அந்த குள்ள கத்திரிக்காவும் மாஸ்டர் நீங்க இங்க வந்து உக்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீயை வந்து ஊத்தி கொடுக்குறான். இப்ப நான் வந்த விஷயம் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து கேட்க, அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து எந்த பதிலும் வரல. ஹீரோவே வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்றான். எங்களோட ஃபேமிலி அப்படின்றது ரொம்ப பெரிய ஃபேமிலி, அது உனக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, அவரோட ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு கிரிமினலை வந்து தேடிட்டு வந்து இருக்காங்க, அவன் இந்த ஃபேமிலியில தான் லாஸ்டா இருந்தான் அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அதாவது இந்த இடத்துல அதை கேட்ட கொள்ள கத்திரிக்காவும் ஓ அப்படியே மாஸ்டர் எனக்கு வந்து சரியா அந்த ஞாபகம் இல்லை, இன்னும் ஏதாச்சும் ஐடென்டிஃபை இருந்தா சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டுட்டு பல்ல வந்து காமிக்கிறான். சரி ஓகே உனக்கு எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கணும்ட்டு ஆசை, நீ HQல வேலை செய்ய உனக்கு விருப்பமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க அவனுக்கு சரியான வந்து ஷாக்கு. அதை பார்த்த ஹீரோவும் ஒன்னும் ஆசையை தோன்ற மாதிரி, நீ மட்டும் ஓகே அப்படின்னு சொன்ன அப்படின்னா நான் உனக்காக அந்த இடத்துல போய் பேசுறேன், உனக்கு அந்த வேலையுமே வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அப்புறம் HQலயும் எனக்கான ஒரு ஆள் வேணும் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஓகே மாஸ்டர் நான் சம்மதிக்கிறேன், அப்புறம் நான் என்னைக்குமே உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் திரும்பவுமே வந்து புழுவ ஸ்டார்ட் பண்றான். ஹீரோ எதையும் ஒன்னதை வந்து அவன்கிட்ட சொல்ல அவனுக்கா வேத்து கொட்டுது, பயத்தை முகத்துல காட்டாம உட்காந்துட்டு இருக்க அவனை பார்த்த ஹீரோவும் சரி ஓகேடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். திரும்பவுமே அவனுக்கு சரியான ஷாக்கு, என்னடா இவன் இப்படி பண்றானு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, சரி ஓகேடா குட்டி பையா இது வந்து ஃபேமிலி சீக்ரெட் அப்படின்றதுனால இதை நான் யாருக்கிட்டையுமே வந்து சொல்ல விரும்பல, அதனால பிஞ்ச அளவுக்கு அவனை சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இதை கேட்டு அவனுக்கு திரும்ப ஷாக்கு. ஹீரோவோ மனசுக்குள்ளவே இதே மாதிரி ஷாக்லேயே சாப்பிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நினைக்கிறான். அவனும் அதுக்கேற்ற மாதிரியே மொட்டையா கண்ணை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல திரும்பவுமே அவன் சரியான ஷாக்கை வந்து ஆகுறான். சரி ஓகேடா நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன், உன்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து அவனை கண்டுபிடிச்சதும் என்கிட்ட வந்து சொல்லு, உங்ககிட்ட நிறைய டைம் இல்லை அப்படின்றத நான் இந்த இடத்துல வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். மாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தோட வெளியே தான் வந்து காட்டுறாங்க. திரும்பவும் உள்ள போய் காட்டினா மாஸ்டர் இதுவா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு போட்டோ வந்து காட்டுறான். ஆமா இவனே தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்ல, மாஸ்டர் இவனை எனக்குமே வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, சரி ஓகேடா இவனை நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல,
சரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே ஜாலியாக வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து இருக்கான். சரி ஓகே மாஸ்டர் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டேன். சரி ஓகேடா இன்னொரு 3 நாள் கழிச்சு நான் உன்னை அந்த இடத்துல வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல சரி ஓகே மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் பல்ல வந்து காமிக்கிறான். சரி ஓகே அவன் மேலே ஒரு பவுண்டி ஒன்று இருக்கே தெரியுமான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க என்ன மாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அவன் மேலே ஒரு பவுண்டி இருக்கே தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க தெரியும் எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். 5000 டெய்ல்ஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல அது 5000 டெய்ல்ஸ் இல்ல 20000 டெய்ல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறான். ஓ மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க நான் தான் வந்து தப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அது 20000 டெய்ல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல மாட்டினாண்டா மாயாண்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளவே நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அந்த ஆபீஸுக்கு வெளியே வந்து காமிச்சு அதோட அந்த இடத்துல சீன் பண்ணி வேற ஒரு இடத்துல வந்து காட்டின மலைப்பகுதியை தான் வந்து காட்டுறாங்க. அந்த மலைப்பகுதிக்கு சென்டர்ல தான் அந்த குள்ளக்கத்திரிக்காவுமே மூச்சு வாங்கிட்டு நடந்து வந்து போறான். அதாவது எவ்வளவு தூரம் நடந்தான்னு வந்து தெரியல செமையா மூச்சு வாங்கிட்டு வந்து இருக்கான். சடனா ஒரு இடத்துல பாக்குறவன் அந்த இடத்துல வேற யாரும் இல்ல ஹீரோ தான் ஜாலியா வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவுமே இவனை வந்து பார்க்க குள்ளக்கத்திரிக்காவுக்கா சரியான ஷாக்கு. அது என்ன அப்படின்னா அந்த தலையை வந்து வெட்டி எடுத்து வச்சிருக்கான்ல அதனாலதான் ஹீரோவும் ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க இந்த மலையை என்னால ஏற முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லாம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காசை வந்து கொடுக்குறான். காசை வாங்கினவனும் இருக்கு அந்த தலையை பார்த்துட்டு இந்த தலையை நீங்களே வந்து வெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப துணிச்சல் அதிகம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இது எதுவுமே கண்டுக்காம ஹீரோ இந்த பணப்பையில கரெக்டா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க கண்டிப்பா இருக்கும் நானே 1க்கு 2 டைம் வந்து இனி பார்த்தேன் கரெக்டா தான் வந்து இருந்துச்சு யங் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரியாதை வந்து கொடுக்குறான். மரியாதை கொடுக்கும் போது ஹீரோ எனக்கு நீ இந்த மரியாதையெல்லாம் கொடுக்க தேவையில்ல நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொன்னா அதுவே போதுமானது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அது என்ன கேள்வி அப்படின்னா நீயும் இந்த பொடிவாண்டும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பி ஃபேமிலியில இருந்து கொள்ள அடிச்சிங்க அதாவது காசை வந்து சுருட்டினீங்க அப்படின்னு வந்து சொன்னா அது உண்மையா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இந்த குள்ளக்கத்திரிக்காவா மனசுக்குள்ளவே இந்த நாய் எதுக்காக செத்தான் அப்படின்றது தெரியல ஆனா சாகிறதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்லாம செத்துருந்தான்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இப்ப என்ன உசுர வாங்குறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஹீரோ கிட்டையும் இல்ல மாஸ்டர் இவன் யாருன்னு எனக்கு வந்து தெரியாது அவன் வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல மனசுக்குள்ளவே இந்த நாயினால நான் எவ்வளோலாம் டார்ச்சர் அனுபவிக்க வேண்டியதாகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே நீ எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதரா எனக்கு அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை தான் வந்து பிடிக்கும் ஒருத்தனை அழிச்சு தான் ஒருத்தன் வாழணும் அப்படின்றது தான் இந்த உலகத்தோட நிதிய நியாயம் எல்லாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அப்புறம் இந்த கேள்விக்குமே பதில் சொல்லுங்க எதுக்காக அந்த பி ஃபேமிலியில இருந்து 20000 டெல்ஸ் வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க அந்த குள்ளக்கத்திரிக்காவும் சிரிச்சுக்கிட்டே அது ஒன்றும் இல்லை மாஸ்டர் அந்த ஃபேமிலியில பில் விடுவான் அப்படின்ட்டு ஒரு நாய் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நானும் இவனும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஃபேமிலியில இருந்து 20000 டெல்ஸை வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல மனசுக்குள்ளவே இப்போ என்னென்ன பண்ண இருக்கானோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நினைக்கிறான். அதுக்கேற்ற மாதிரியே தான் ஹீரோவும் அப்படின்னா நீ அவனை பனிஷ் தானே பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு எதுக்காக அவங்ககிட்ட இருந்து 20000 டெல்ஸை வந்து வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க அந்த குள்ளக்கத்திரிக்காவும் லைட்டா வந்து சிரிக்கிறான். ஹீரோவும் நல்லாவே வந்து ஜாலியாக சிரிக்க அந்த குள்ளக்கத்திரிக்காவும் மனசுக்குள்ளவே ஒருவேளை சமாதானம் ஆயிருப்பானோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவனுமே வந்து சிரிக்கிறான். ஹீரோவும் முகத்துல கையை வச்சுக்கிட்டு நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன் அந்த ஒரு கேள்விக்கு பதில் வந்து கிடைச்சிருச்சு இதுக்கு மேல நான் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முகத்துல கையை வச்சுட்டு இருக்கு. அந்த குள்ளக்கத்திரிக்காவும் அதை பார்த்துக்கிட்டு வந்து இருக்கான். ஹீரோ போட்டிருந்த அந்த மாஸ்கை ஹீரோவே ரிமூவ் பண்ண அந்த குள்ளக்கத்திரிக்காவுக்கு சரியான ஷாக்கு யாரா நீ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க பி ஃபேமிலியை சேர்ந்த பில் விடுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்றான். டேய் நீ எப்படா அவனும் உயிரோட இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் பதட்டத்திலேயே வந்து கேட்டிருக்க சடனா வெறியானவன் டேய் நீ என்னோட காசை குடுறான் என்னோட காசு அப்படின்ற மாதிரி வந்து கத்திட்டு வந்து இருக்கான். அதை கேட்ட ஹீரோவும் எதை உன்னோட காசா இது என்னோட ஃபேமிலியில இருந்து வாங்கினா என்னோட காசு தானே அப்புறம் எப்படி நீ இது உன்னோட காசு அப்படின்ற மாதிரி சொல்லலான்ற மாதிரி எல்லாம் ஹீரோ லாஜிக்கா வந்து கேட்க ஓ அப்படியா அப்படின்னா நான் உன்னை கொண்டுட்டு இந்த காசை எடுத்துட்டு போறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்வாடை வந்து வெளியே எடுக்கிறான். சடனா ஒரு லைட் அட்டாக் மாதிரி வந்து பட அந்த லைட் அட்டாக் அப்படின்றது அந்த குள்ளக்கத்திரிக்கா பண்ணல ஹீரோ பண்ணது பண்ண ஒரே ஒரு அட்டாக்லயே அவன் அவ்வளவுதான் மட்டை கழுத்துல சின்ன அட்டாக் மாதிரி வந்து தெரிஞ்சாலும் ரத்தம் அப்படின்றது தாறுமாறா வந்து தெரிச்சிட்டு வந்து இருக்கு. ஹீரோவும் செம மாசம் வந்து நின்றுட்டு இருக்க இதை நான் எப்ப பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுமே உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து சொல்றான். அந்த இடத்துல இருந்து ஹீரோவுமே வந்து கிளம்பும் போது மத்தவங்க கிட்ட லஞ்சம் வாங்கி உன்னை பெரிய ஆளாகிறதுக்காடா நான் உன்னை பிரான்ச் லீடரா வந்து போட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அதாவது ஹீரோ தான் இவனை வந்து பிரான்ச் லீடரா வந்து போட்டிருக்கான். சரி ஓகே திம்பல் நீங்க இங்கே தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே அந்த இடத்துல இருந்து கிளம்ப அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த மெடிக்கல் ஹெல்ப்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த தான் வந்து காட்டுறாங்க. நாங்க நீங்க கேட்ட இந்த அமௌண்ட் வந்து இந்த பேக்ல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அந்த பேக்கை வந்து கொடுக்க எனக்கு வந்து தெரியும் நீ எப்படியாச்சும் இந்த மெடிக்கல் ஹெர்பை வந்து வாங்குவேன் அப்படின்ட்டு மாதிரி அந்த தாத்தாவுமே வந்து சொல்றாரு. ஹீரோவுமே கடைசி வரைக்கும் நான் எப்படி இந்த மெடிக்கல் ஹெர்பை வாங்குவேன் அதாவது இந்த எலிக்சரை எப்படி வாங்குவேன்னே வந்து தெரியலன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல சரி ஓகே என்ன மன்னிச்சிடுறா அப்படின்ற மாதிரி அந்த தாத்தாவுமே வந்து சொல்றாரு. எதுக்காக அப்படின்னா காசை வாங்காம எந்த ஒரு எலிக்சருமே விற்க முடியாது அதனால தான் உங்ககிட்ட நான் எந்த ஒரு ஹெர்புமே வந்து காட்டல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. ஹீரோவும் மனசுக்குள்ளவே ஆளு மட்டும் நினைச்சான் அப்படின்னா
அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே உக்காந்த இடத்துல இன்னொரு 100 வருஷத்துக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாரு. அந்த தாத்தாவுமே ஏதோ ஒரு டப்பாவை வந்து தூக்கிட்டு வர, இந்தாப்பா நீ கேட்ட அந்த ஒரு எலிக்சர் இது இந்த டப்பாவில் வந்து இருக்குது, நீ வேணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணி வந்து பாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்ல, பாக்ஸை வாங்கி ஓப்பன் பண்ண ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. என்ன அப்படின்னா அந்த பாக்ஸில் இந்த ஒரு எலிக்சர் அப்படின்றது நல்ல கண்டிஷனில் வந்து இருக்கான். அதை தான் வந்து ஹீரோ சொல்லிட்டு சரியான ஷாக் வந்து ஆகுறான். ஹீரோவும் மனசுக்குள்ளவே ஏதோ ஒன்றத்தை வந்து நினைச்சிட்டு இருக்கு. அந்த தாத்தாவுமே நீ ரொம்ப லக்கியான பர்சன்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. ஹீரோவுமே வந்து சிரிக்க அந்த தாத்தாவுமே லைட்டா வந்து ஸ்மைல் வந்து பண்றாரு. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே அந்த இடத்துல இருந்து கிளம்ப, அந்த தாத்தா ஒரு வழியா அந்த எலிக்சர் அப்படின்றது அதோட ஓனரை அதுவே தேடிக்கிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்ப குணா குகை மாதிரி ஒரு குகையை வந்து காட்டுறாங்க. அந்த குகைக்குள்ளதான் ஹீரோவுமே உட்காந்துட்டு இருக்க, இந்த மெலினம் ஹெர்ப் அப்படின்றது ஒரு சராசரியான மனுஷன் சாப்பிட்டான் அப்படின்னா அவனோட வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒரு நோய் நொடியுமே இல்லாம ஜாலியா வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அதுவே மார்ஷியல் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 வருஷத்துக்கான கியூ எனர்ஜி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஆனா இது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டானது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஏன் அப்படின்னா அவனோட எவன்லி மார்ஷியல் சர்க்குலேஷன் மைண்ட் ஆர்ட் அப்படின்ற அந்த டெக்னிக்னால இன்னொரு 5 வருஷத்துக்கான எக்ஸ்ட்ரா கியூ எனர்ஜியை வந்து ஹீரோவால அப்சர்வ் பண்ண முடியுமா. அதை தான் அந்த இடத்துல வந்து ஹீரோ சொல்லிட்டு வந்து இருக்கான். ஹீரோ இதெல்லாம் சொல்ற கேப்லயே கல்டிவேஷனை வந்து ஸ்டார்ட் பண்றான், அதாவது ட்ரைனிங். இப்போ அந்த குணா குகைக்கு வெளியே வந்து காட்டுறாங்க. திரும்பவும் வெளியே வந்து காட்டினா அந்த இடத்துல இருந்த பறவைங்களெல்லாம் பறக்க, அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட், அதாவது எனர்ஜி பிளாஸ்ட் தான், வேற எதுவுமே இல்லை. ஹீரோவுமே கண்ணை மூட்டு இருந்தவன் சடனா கண்ணை ஓப்பன் பண்ண அவனோட கண்ணுல ஒரு ஒளி வட்டம் வந்து தெரியும். சரி குணா குகையை வந்து காட்ட அதுக்குள்ளதான் ஹீரோ வந்து உக்காந்துட்டு இருக்கான். ஹீரோ அந்த மெலினியம் ஹெர்பை சாப்பிட்டதுமே அவனோட பாடியில கியூ எனர்ஜி அப்படின்றது ஃபார்ம் ஆக வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரியே டக்குன்னு கல்டிவேட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ண, ஹீரோவோட பாடியில இருந்து அந்த கியூ எனர்ஜி அப்படின்றது ரொம்ப அதிகமா வந்து வர உடனே ஒரு பிளாஸ்ட் வந்து நடக்குது. அந்த பிளாஸ்டோட வெளிச்சம் அப்படின்றது ரொம்பவே பிரகாசமா வந்து இருக்க, இப்ப அந்த பிளாஸ்ட்ல இருந்து கியூ எனர்ஜி எல்லாம் ஹீரோக்குள்ள வந்து போக ஸ்டார்ட் பண்ணுது. ஹீரோவுமே அப்படியே வந்து உக்காந்துட்டு இருக்க, சடனா கண்ணை ஓபன் பண்றவன் கையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டி ஆட்டி வந்து பாக்குறான். சடனா கையை முறுக்கிட்டு பரவாயில்ல இந்த கியூ எனர்ஜி அப்படின்றது எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறான். அதாவது ஹீரோவோட பாடியில ரொம்ப ஃப்ளோவா வந்து இருக்கான், அதை தான் அப்படி வந்து சொல்றான். ஹீரோ அந்த குணா குகையில இருந்து வெளியே இருக்கக்கூடிய வீவை வந்து பாக்குறான். வீவை பார்த்து அடுத்த செகண்டே சோடா எடுத்துட்டு அட்டாக் பண்ண வந்து போறான். நாஸ்தி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் போல. ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு பெரிய ஒரு அட்டாக்கை வந்து பண்ண, அங்க இருந்து டார்ஜ் பண்ண அவனே வந்து வரான். பரவாயில்ல இந்த கியூ எனர்ஜி அப்படின்றது என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 5 வருஷத்துக்கான கியூ எனர்ஜி வந்து இருந்துச்சு. இப்ப இந்த மெலினியம் ஹெர்பை சாப்பிட்டதுமே எனக்கு 15 வருஷத்துக்கான கியூ எனர்ஜி வந்துற, இப்ப மொத்தம் 20 வருஷத்துக்கான கியூ எனர்ஜி வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே அவனே அட்டாக் பண்ண, அவனே டார்ஜ் பண்ண, இந்த மாதிரி எல்லாம் வந்து போயிட்டு வந்து இருக்கு. அதாவது அந்த அளவுக்கு ஸ்பீடா வந்து மூவ் பண்றான். லாஸ்டா ஃபைனல் ஒரு மூவ் வந்து கொடுக்க, அந்த மூவ்ல சுத்தி இருந்த காத்து எல்லாமே வந்து பிளாஸ்ட் வந்து ஆகுது, அதாவது வெடிக்குது. இது போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கண்ணை மூடினவன் டக்குன்னு ஒரு ஜம்ப் வந்து பண்றான். அந்த ஜம்ப் அப்படின்றது அவன் எந்த அளவுக்கு மூவ் பண்ணான் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு வந்து இருக்கு. ஹேர்ல போயிட்டு பரவாயில்ல முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ரொம்பவே ஸ்பீடா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன மரக்கிளை மேல போயிட்டு வந்து நிக்கிறான். அங்க இருந்துகிட்டு அங்க இருந்த வியூ எல்லாத்தையுமே வந்து ரசிக்கிறான். இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, இருந்தாலும் மூஞ்சியோட ரியாக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் கூட வந்து மாறல. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கீழே இறங்க, அந்த இடத்துல கட் பண்ணி ஹீரோவோட ஃபேமிலியை தான் வந்து கட்டுறாங்க. ஹீரோவும் கேட் ஓபன் பண்ணிட்டு உள்ள வர, மாஸ்டர் எத்தனை நாள் எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டவன் அவனே வந்து ஆறுதல் பண்ணிக்கிறான். பரவாயில்ல உயிரோட வந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, ஹீரோவும் சின்ன ஒரு ஸ்மைல போட்டுட்டு அவனை வந்து கிராஸ் பண்ணும்போது, என்ன மாஸ்டர் உங்ககிட்ட ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, உன்னால முடிஞ்சா அதை நீயே கண்டுபிடுறா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ சொல்லிட்டு, பரவாயில்ல இவன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ சொல்றான். பச்சை சொக்காவும் அதை என்னால சரியா வந்து சொல்ல முடியல, இருந்தாலும் உங்ககிட்ட ஏதோ ஒரு புதுசா ஒரு டிஃப்ரெண்ட் வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் தகத்தோட வந்து சொல்றான். கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க நைட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால தானே இன்னைக்கு இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துறான். அப்புறம் வேற என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, பச்சை சொக்காவும் அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டு சைலண்ட் வந்து ஆகிறான். இப்ப ஒரு வீட்டை காமிச்சு அந்த இடத்துல வந்து சீனை கட் பண்றாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சில விஷயங்களெல்லாம் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா கண்டினியூ வந்து பண்ணலாம். நான் வீடியோ போடுறேன்ல, இந்த வீடியோ அப்படின்றது எனக்கு டியூரேஷனும் அப்புறம் உள்ளகிற ஸ்டோரியும் வந்து முக்கியம் இல்லை, எனக்கு உள்ளகிற டீட்டெயிலை தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு சாப்டராக வந்து பொறுமையானாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு அது வேணாம், எனக்கு டியூரேஷன் அப்புறம் சாப்டர் கொஞ்சம் அதிகமாக கவர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா ஓகே, எனக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்தடுத்த எபிசோடில் அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாற்றிக்கிட்டு 3 சாப்டர் வரைக்கும் கூட நான் கவர் வந்து பண்ணுறேன், பார்க்கலாம். அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் எல்லாம் பின்னாடி
முன்னாடி லாஸ்ட்ல வந்து சொல்லியிருக்கேன். இதுல அவ்வளோ வந்து சொல்ல முடியல சென்டர் அப்படின்றதுனால எபிசோடோட லாஸ்ட்ல கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. பண்ணாம பார்ப்பீங்க அப்படின்ட்டு வந்து நம்புறேன். ஸ்பார்க் ப்ரோ நீ கண்டிப்பா கமெண்ட் பண்ற. சரி ஓகே, இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. வாங்க எபிசோடுக்குள்ள வந்து போகலாம். இப்ப பச்சை சொக்காவும் கழட்டிட்டு வந்து பண்ணிட்டு இருக்க ஹீரோ அவனை வந்து பார்த்துக்கிட்டு பரவாயில்ல நல்லா தான் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட பாடி மேல வந்து கையை வைக்கிறான். அதாவது முதுகுக்கு மேல கையை வச்சவனும் சரியான ஷாக்குல பரவாயில்ல இவனோட பாடி அப்படின்றது நல்ல கண்டிஷன்ல இருந்து இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இவன் கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆளா வருவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல பச்சை சொக்கா கிட்டேயும் பரவாயில்லடா உன்னோட கியூ எனர்ஜி அப்படின்றது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து சொல்றான். உண்மையாவா மாஸ்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு கண் கலங்குறான் ஆளு. ஹீரோவுக்கு ஒண்ணுமே வந்து புரியல. இப்ப என்ன நடந்துச்சுட்டு இவன் இவ்வளவு சீன் போடுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சிரிக்கிறான். மனசுக்குள்ளவே இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவனை பார்த்ததா தான் ஞாபகம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அவன் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வேலைக்கு வரும்போது பனி பெய்யறத பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டான், சந்தோஷப்பட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். அப்புறம் அவன் தான் எனக்கு ரொம்பவே நம்பிக்கையான ஒரு ஆளாவுமே இருந்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல மாஸ்டர் இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்ற மாதிரி பச்சை சொக்கா கேட்க ஹீரோ லைட்டா ஒரு ஸ்மைல போட்டுட்டு உன்னால முடிஞ்சா அதை நீயே கண்டுபிடிச்சுக்கடா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஐயே இந்த ஆள் இப்ப எங்க கூட்டு போறான்னு வேற தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவன் யோசிச்சுக்கிட்டு வந்து இருக்கேன். ஹீரோவுக்கு இவன் பண்றதெல்லாம் செம காமெடியா வந்து தெரியுது போல. ஜாலியா வந்து சிரிச்சுக்கிட்டு முன்னாடி நடந்து வந்து போயிட்டே வந்து இருக்கான். மாஸ்டர் இப்ப எனக்கு ட்ரெயின் தர கூட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல எப்படா கரெக்டா கண்டுபிடிச்சான்ற மாதிரி எல்லாம் சொல்ல யோ காமெடி பண்ணாம உண்மையை மட்டும் சொல்லியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். டே உண்மையிலே நம்ம ட்ரைனிங் தாண்டா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல பச்சை சொக்காவுக்கு சரியான ஆனந்தம். இப்ப அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ட்ரைனிங் கிரவுண்ட்ல காட்டினா ஹீரோவுக்கு முன்னாடியே வந்து ஸ்வாட வந்து நீட்டிட்டு வந்து இருக்கான். அவன் நீட்டும் போது ஸ்வாட்ல சின்ன வைப்ரேஷன் வந்து தெரிய அதை நோட் பண்ண ஹீரோவும் வாடா நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு ஏதோ இந்த மாதிரி வந்து பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸ்வாட பிடிச்சி வந்து காட்டுறான். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீ ஒரு விஷயத்த டார்கெட் பண்ற அப்படின்னா அந்த இடத்த விட்டுட்டு பக்கம் எங்கேயுமே பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயத்தெல்லாம் வந்து சொல்ல சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவுமே இவனை பார்த்துட்டு ஜாலியா வந்து இருக்க பச்சை சொக்காவா ஃபுல் ஃபோக்கஸ்ல பக்கம் இருந்த ஹீரோவே வந்து மறந்துடுறான். அதாவது அந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸா வந்து இருக்கான். பக்கம் இருக்கக்கூடிய ஆளே வந்து தெரியாத அளவுக்கு அவன் ஃபோக்கஸா வந்து இருக்கிறதுனால அந்த இடத்துல சீனை கட் பண்ணி சின்ன ஒரு டைம் ஸ்கிப்பை வந்து போட்டு விடுறானுங்க. ஹீரோவுமே ஜாலியா கல்ட்டியாட்ட வந்து பண்ணிட்டு வந்து இருக்கான். ஹீரோவும் மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கும் போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பச்சை சொக்கா வந்து வரான். மாஸ்டர் பெரிய பஞ்சாயத்து ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கத்திட்டு வந்து வர டே எட்டாடா மேட்ரை சொல்றா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்கறான். அது ஒன்றும் இல்ல முறிமலைன்ஸ் லீடர் வந்து இறந்துட்டாரு, ஜாங்குவே தலைகீழா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வராததை பார்த்த பச்சை சொக்காவுக்கு சரியான ஷாக்கு. டே இப்ப என்னடா பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து கேட்க இதே என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி பச்சை சொக்கா வந்து கேட்கறான். பின்ன இப்ப நம்ம போயிட்டு எதனா மாத்த முடியும்னு நீ நினைக்கிறேன், அதெல்லாம் தலைகளா உட்காந்தாலையும் அது முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். நான் அதை சொல்லல, அவ்வளோ பெரிய ஆளு எப்படி அவ்வளோ அசால்ட்டா வந்து இறந்துருப்பாரு அப்படின்றத தான் நான் வந்து கேட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல ஹீரோவும் அதுதான்டா எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளவே நான் எந்த அளவுக்கு கேவலமா இறந்தேன் அப்படின்றது எனக்கு மட்டும் தான்டா தெரியும், யாருமே இல்லாம ஒரு நாய் மாதிரி வந்து இறந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். இது எதுவுமே தெரியாம பச்சை சொக்காவும் ஜாலியா சிரிச்சுட்டு வந்து இருக்கு. அதுக்கு கம்பெனி தர விதமா ஹீரோவுமே வந்து சிரிக்கிறான். பச்சை சொக்கா சடனா இருந்தாலும் அவ்வளோ பெரிய மாஸ்டர் எப்படி மாஸ்டர் சேர்த்திருப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. ஏன் அப்படி கேட்கிற அப்படின்ற மாதிரி ஷாக்லயே வந்து கேட்க அது ஒன்றும் இல்லை, இந்த உலகத்திலேயே அவர் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன், இருந்தாலும் அவரே வந்து இறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி ஏதாச்சும் சதி நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. ஷாக்லயே அப்படியே சைலண்டா வந்து ஆக மனசுக்குள்ளவே இவன் சொல்றது உண்மைதான், நான் என்னதான் அவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் என்கிட்ட உண்மையா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா யாருமே இல்லை, நான் ரொம்பவே தனியா தான் வந்து இருந்தேன், கடைசி வரைக்கும் தனியா மட்டும்தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்கான். அப்புறம் என்ன நம்புற ஒரு சில பெரிய கூட்டம், அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சில பேர், அந்த கூட்டத்தை மாச்சு என்ன நம்புமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் மேல என் கூடவே இருந்த அந்த அட்வைசர் கூட எனக்கு உண்மையா வந்து இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறான். அதே மாதிரி இந்த இடத்துலயும் வருத்தப்பட ஹீரோ ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஏன் மாஸ்டர் அப்படி இருக்கீங்க, வாங்க நம்ம காமெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இது அவன் சொல்லல, நான் சொல்றேன். ஹீரோவும் பச்சை சொக்கா கிட்ட ஏதோ ஒன்று சொல்லல. பச்சை சொக்கா சரியான ஷாக் வந்து ஆகுறான். ஹீரோவுமே ஜாலியா வந்து சிரிச்சுட்டு வந்து இருக்கேன். யோ நீ இப்ப என்ன ஏன் சொன்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டுட்டு திரும்பவுமே யோசிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவ்வளவுதான், அந்த ஃபேமிலியோட வெளியே வந்து காட்டிட்டு ஹீரோட ஃபேமிலியை தான் வந்து காட்டுறாங்க. ஃபேமிலிக்குள்ள சாங்கோட அப்பா வந்து இருக்காரு, சாங் ஃபேமிலியோட லீடர். அவரும் நீ நல்லா இருக்கியாடா தம்பி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க ஹீரோ அதுக்கு நல்லா இருக்கு அங்கிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அப்புறம் நீங்க நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன் அப்படின்ற மாதிரியும் சேர்த்தி சொல்ல இப்பதான்டா நான் உங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. மனசுக்குள்ளவே நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா மேரேஜ் நின்று போன காரணத்தினாலே என்னமோ என்னன்னு தெரியல, இவரோட அப்பா வந்து ரொம்ப டல்லா இருக்காரு, அதனாலதான் நான் வந்து வந்தேன் அப்படி
அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அதாவது சாங் ஃபேமிலியோட லீடர். அப்புறம் ஹீரோ கிட்ட நீ ரொம்ப நாளா வழி தவறி வந்து போயிருந்த, ஆனா இதுக்கு மேல அது வந்து சரியாயிரும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா காலம் கடக்க கடக்க இது எல்லாமே மறந்துடுவானகடா அப்படின்ற மாதிரியும் வந்து சின்னசா ஒரு அட்வைஸ் எல்லாம் வந்து போட்டுவிட ஹீரோவும் மனசுக்குள்ளவே இந்த மனுஷன் என் மேல எவ்வளவு நம்பிக்கையா வந்து இருக்கான், அதுக்காகவாச்சு நான் இவனுக்கு நன்றி கடனா வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இவங்க 2 பேரை பார்த்தா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பொறாமையா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல அது வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. அதாவது ஒரு திக்கான ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்புறம் என்கேஜ்மெண்ட் நின்னுருச்சு அப்படின்ட்டு நீ கவலைப்படாதரா, பெண்களோட குணமே அதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல இல்ல நான்லாம் எதுவுமே வந்து நினைக்கல. ஏன் அப்படின்னா பெண்கள் எப்பவுமே அந்த மாதிரி தான். அப்புறம் பெண்கள் எப்பவுமே தனியா நிக்கிறவங்க வந்து இல்ல அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றான். அந்த மனுஷனா என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பாக்குறாரு. ஏன் நான் ஏதாச்சும் தப்பா எதுவும் சொல்லிட்டேன்னா என்ன, ஏன் அப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க அது ஒன்றும் இல்லடா, சரி ஓகே நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அவருமே கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போக பச்சை சொக்கா வெளியே தான் வந்து நின்று இருந்தான் போல. உள்ள வந்தவனும் ஹீரோவை வந்து பார்க்க ஹீரோ பெருமிச்சு இழுத்துட்டு வந்து இருக்கான். ஏன் மாஸ்டர் நீ அங்கே அவருக்கு விட்டு கொடுக்காம வந்து பேசுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டவன் அதோட நிப்பாட்டினான்னு கேட்டா அதுதான் இல்ல, அதுக்கும் மேல போயிட்டு நீங்க இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும் மாஸ்டர் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்றான். அதை கேட்ட ஹீரோவும் நானும் சாங்காவும் சேர்ந்து நடக்கணும் அப்படின்றத நீ ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க ஏன் மாஸ்டர் இது என்ன கேள்வி, நான் எத்தனை டைம் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். சொன்னவன் அடுத்த லைன்லேயே நான் அதை தான் வந்து ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்ல ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஏன் நீ அப்படி வந்து சொல்றன்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க ஏன் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் மாஸ்டர், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி எத்தனை டைம் வந்து சொல்லியிருக்கேன் அவங்க அழகானவங்க அறிவானவங்க எல்லாத்துக்கும் மேல நல்ல குணாதிசயங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அது மட்டும் தானா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்கறான். அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்றது ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க அழகானவங்க அறிவானவங்க முன்ன சொன்ன மாதிரியே தான் ரொம்பவே புத்திசாலி, நீங்க 2 பேரும் சேர்ந்தா கண்டிப்பா ஒரு நல்ல குடும்பமா வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ கிட்ட பச்சை சொக்கா வந்து சொல்றான். இதை தவிர உங்களுக்கு வேற என்ன வேணும் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க அப்புறம் நான் பார்த்ததை வச்சு சொல்லணும் அப்படின்னா நீங்க கடந்த காலத்துல ஜான்கோவில் இருக்கக்கூடிய மக்களையும் காப்பாத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஹீரோவும் மனசுக்குள்ளவே இவன் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல நான் ஜாங்கோவில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையும் வந்து காப்பாத்திருக்கணுமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். சரி ஓகே அது ஏதாச்சும் ஒரு மூலையில வந்து இருக்கட்டும், நீ இப்ப எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க அதுக்கு பச்சை சொக்கா அவங்கள பேட்ரியாக் வந்து கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லல. பேட்ரியாக் அப்படின்றது ஹீரோவோட அப்பா தான் பச்சை சொக்கா அந்த மாதிரி வந்து சொல்றான். ஹீரோவும் அந்த இடத்துக்கு போயிட்டு அப்பா கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க ஆமாண்டா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. என்ன விஷயம் சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க சாங் ஃபேமிலியோட பேட்ரியாக் வந்து இங்க பேசிட்டு போனாரே தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான் மனுஷன். இப்பதான் நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவர்கிட்ட வந்து சொல்ல அப்பா நீங்க ஏதாச்சும் என்கிட்ட சொல்ல விரும்புறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். அந்த மனுஷன் என்ன பார்க்க வந்த போது ஒரு சின்ன ஸ்டோரியை வந்து சொன்னான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல அது என்ன அப்படின்றத நான் ஒரே வார்த்தையில வந்து சொல்லிடுறேன். இந்த ஜான்கோவில் ஹீரோ வந்து இறந்ததுக்கு அப்புறமா சில கோளாறுங்களெல்லாம் வந்து நடந்திருக்கும். அதெல்லாம் தடுக்கிறது தான் இப்போ வந்து சாங் ஃபேமிலியோட பேட்ரிக் வந்து வராராம். அதுவும் இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் அந்த சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேமிலியெல்லாம் சேர்த்திட்டு இவர் வந்து ஒரு எட்டு மாதிரி இருக்க அனுமதி வந்து கேட்க வராராம். அதை தான் அவனுக்கு 10 நிமிஷமா வந்து சொல்லியிருக்கானுங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து சொல்லிட்டேன். அதை கேட்ட ஹீரோவுக்கா சரியான ஷாக்கு. என்னடா நான் ஒருத்தன் சேர்த்ததுமே இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ மனசுக்குள்ளவே வந்து நினைக்கிறான். நீ சொல்லுப்பா நீ என்ன வந்து நினைக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா வந்து கேட்க நீங்க சொல்லுங்க அவர் வந்தா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு மொத்த சப்போர்ட்டுமே அவருக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல ஹீரோவும் மனசுக்குள்ளவே ஏதோ ஒன்று வந்து செமாலமா வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து இருக்கான். சடனா சிரிச்சவன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா எனக்கும் ஓகே தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லல. பின்னாடி இருந்த 2 பேருக்குமே சரியான சந்தோஷம். சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ கிளம்பிட்டு வரேன். நான் ஃபர்ஸ்ட் இவங்களை பார்க்கும்போது எப்படியாச்சும் இவங்க தான் என்னோட அப்பா அம்மா அப்படின்றத என்னோட மனசு ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எவ்வளவோ வந்து யோசிச்சேன். பட் இப்போ அதுக்கும் மேலே போயிட்டு இவங்க தான் என்னோட அப்பா அம்மா அப்படின்றது என்ன அறியாமலே நானே வந்து கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். சிட்டியோட அவுட்டர் ஏரியா வந்து காட்டினா அடுத்த செகண்டே ஹீரோ வந்து காட்டினா ஹீரோ சரியான ஷாக்ல வந்து இருக்கான். ஆப்போசிட்ல சாங்கா அந்த பொண்ணு தான் வந்து இருக்கு. நீ இங்க வருவ அப்படின்ட்டு நான் நினைச்சு கூட வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து சொல்ல நானுமே இதை நினைச்சு கூட வந்து பார்க்கல இந்த இடத்துக்கு வருவேன்ட்டு. ஆனா உங்ககிட்ட எனக்கு ஒரு ஃபேவர் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க எதை என்கிட்ட ஃபேவரா என்ன ஃபேவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து கேட்கறான். எங்க அப்பாவை உங்களால மட்டும்தான் வந்து தடுக்க முடியும், எப்படியாச்சும் உங்க அப்பா கிட்ட சொல்லி அவரை கொஞ்சம் தடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி வந்து பாக்குறான். அதுக்கப்புறமா தான் சிரிச்சுக்கிட்டே எங்க அப்பா சொன்னா உங்க அப்பா கேட்பாரு அப்படின்ட்டு நீ எந்த வகையில வந்து நினைக்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க அது எனக்குமே வந்து தெரியல, இருந்தாலும் சொல்லலாமே அப்படின்றதுக்காக தான் வந்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல ஹீரோவும் பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு சரி ஓகே நான் போயிட்டு சொல்லி வந்து பாக்குறேன். அப்புறம் எதுக்காக இப்ப நீ இந்த மாதிரி வந்து முடிவு எடுத்துருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க இந்த ஜாங்கோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்ல, இப்ப ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த லீடர் நல்லா வச்சுக்கலையா நல்லா பாத்துக்கலையா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க நான் அந்த மாதிரி ஒன்றும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி
இருந்தவர் நல்லா தான் வந்து பார்த்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரூடாக தான் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அதுவே மெயின்டைன் ஆகும் தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, அதுதான் இல்லை, அவர் என்னதான் நல்லா வந்து பார்த்துக்கிட்டாலும் அவருக்கும் தெரியாமல் சில பிளாக்ல நிறையவே விஷயங்களெல்லாம் வந்து போயிட்டு தான் வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஹீரோவுக்கா சரியான ஷாக்கு. அது மட்டும் இல்லை, அது வந்து வெளியே தெரிஞ்சு அப்படின்னா அவங்க வேட்டையாடப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள மொத்தமாகவே அழிச்சிருவாங்க அப்படின்றதுக்காகவே அவங்க சொந்த கூண்டுக்குள்ளவே அவங்களே போய் அடைச்சிக்கினாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த பேக்ரவுண்ட் இமேஜ்லுமே அந்த கூண்டுக்கு முன்னாடி ஹீரோவோட பழைய பாடி வந்து நின்று இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அங்கே இருந்த ஹுல்ப்புமே செங்கிலிங்களால போட்டு கட்டை வந்து பட்டிருக்கு. லாஸ்டா அந்த செங்கிலியுமே வந்து உடைய. ஹீரோ இப்போ இருக்கிற பாடி அப்புறம் பழைய பாடி ரெண்டுமே சரியான ஷாக் வந்து ஆகுது. இந்த இடத்துல சீனை கட் பண்ணி எங்களே முரிமலைன்ஸ் ஆஃபீஸை தான் வந்து கட்டுறானுங்க. அதுக்குள்ள எவனோ ஒருத்த வந்து நின்று இருக்க, அவனும் மனசுக்குள்ளவே முரிமலைன்ஸ் லீடர் வந்து இறப்பாரு அப்படின்ட்டு யாருமே நினைச்சு கூட வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். அவனுக்கு பக்கத்துல இருந்து ஒரு வாய்ஸ் ஒன்று வருது. அந்த வாய்ஸும் நம்ம கூடிய சீக்கிரத்துல ஒரு முரிமலைன்ஸ் லீடரை வந்து ரெடி பண்ணணும், இல்ல அப்படின்னா அது நம்மளுக்கு தான் பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுது. அதுக்கு அந்த கூட இருந்தவனும் மனசுக்குள்ளவே மாஸ்டருக்காக அவனோட லாயல்ட்டி ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காகவே அவனோட உயிரவே பணம் வச்சான். ஆனா இப்ப பாத்தியா ஊருக்கு முன்னாடி வந்து நிக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். அந்த வாய்ஸோட ஓனர் இவன் தான். இவனோட ஐடென்டிஃபை என்ன அப்படின்னா பிரைட் மூன் செக்டோட லீடரா இவன் அப்படிதான் வந்து சொல்றானுங்க. அதுக்கு அந்த கூட இருந்தவனும் அவனை பார்த்துக்கிட்டே இந்த பரங்கி கமாண்டியன் எல்லாத்துக்குமே தயாரா வந்து வந்திருக்கான், எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் அப்படின்றத வாங்கிட்டு வந்திருக்கான், அந்த கிரேட் 10 செக்டர் சேர்ந்தவங்கிட்டையும் கூட அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவனுங்களோட போட்டோ வந்து காட்டுறானுங்க. அதுலயும் அந்த பரங்கி கமாண்டியனோட போட்டோவை ஹைலைட் பண்ணி கலர்ல வந்து காட்டுறானுங்க. மத்தவங்க எல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட் தான். பக்கத்துல இருக்கிறவன் எதை நினைச்சு கடுப்பானான்னு தெரியல. அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே வந்து இருக்க, தம்பி நீ என்ன பண்ணாலும் சரி இது நமக்காக இல்ல இந்த ஜாங்குக்காக அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, போதும்டா சாவடிக்காதரா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அவனும் முறைச்சு பார்த்துக்கிட்டே அவன் குடிச்சிட்டு இருந்த டீ கப்பை கீழே வச்சுக்கிட்டு டாப் 3 சேர்ந்த 2 செட்டை சேர்ந்தவனுக்கு பர்மிஷன் வந்து கொடுத்துருக்கானுங்க, இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, சரி ஓகே ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இவன் சொல்றான். எதை ட்ரை பண்றான்னு வந்து தெரியல. அவன் போனதுக்கு அப்புறமா சாவுகிராக்கி போய் தொலைஞ்சாண்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு மனசுக்குள்ளவே நீங்க இப்படி இறந்திருக்க கூடாது எல்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அதாவது ஹீரோவா தான். இப்ப அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோ இருக்கிற அந்த ஒரு ஏரியாவை வந்து காட்டினா, அந்த இடத்துல டீ கப்ல டீயை ஊத்திக்கிட்டு ஜாலியா ஹீரோ வந்து குடிச்சிட்டு வந்து இருக்கான். இது எதுவுமே வந்து தெரியாம பக்கத்துல இருந்து சில பேரு சில பொருளிகளெல்லாம் வந்து பேசிட்டு வந்து இருக்க, நீங்க ரூமர் அப்படின்னு இல்லாட்டி வதந்தின்ட்டு ஏதோ ஒன்று வந்து வச்சுக்கோங்க, நான் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டேன். அதுலயும் ஹைலைட்டே அந்த கிழவன் தான் இருக்கிற எல்லாத்தையும் வளைச்சு பிடிச்சி உருட்டிட்டு வந்து இருக்கான். இவன் உருட்டுறது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து பார்த்துட்டு வந்து இருக்க, அதுல சில பேரு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுமான்ற மாதிரி எல்லாம் சொல்ல, டேய் நான் அதுக்கு பக்கத்துல நான் இருந்தேன்டா உயிரோட இருந்தேன்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இந்த கிழவன் திரும்ப உருட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த சம்பவத்தை அன்னைக்கு என்ன தவிர வேற யாருமே அந்த இடத்துல இருந்து உயிரோட வந்து போகல, அதுலயும் ஃபைட்டிங் டீமனை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். திரும்பவும் அந்த கிழவன் அப்படின்றவன் உருட்டிட்டே வந்து இருக்கான். அதுலயும் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா அவன் 2.7 மீட்டர் ஹைட்ல வந்து இருப்பான். எல்லாத்துக்கும் மேல அவனோட தலை அப்படின்றது இந்த ஊர் சைஸ்ல வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து உருட்டிட்டு வந்து இருக்க, ஹீரோ அப்புறம் அந்த கிழவனுக்கு பக்கத்துல இருந்த எல்லாருமே அதை வந்து கேட்டுட்டு வந்து இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்றான். உண்மையை சொல்ல போனோம்னா அந்த ஃபைட்டிங் டீமன் அப்படின்றவன் 1.5 மீட்டர் ஹைட்டு தான் வந்து இருப்பான். பார்க்கவே சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறவன் சண்டை போட ஏத்தவனா வந்து இல்ல, ஆனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டீ கப்பை கீழே வந்து வைக்கிறான். இப்ப ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை வந்து சொல்றான். பார்க்கதான் சோட்டா பையன் மாதிரி குளமா இருப்பான், ஆனா அடிக்கிற அடி ஒன்னொன்னும் என்னோட வாயில இருந்து ரத்தம் வர்ற அளவுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். திரும்பவும் அந்த கிழவன் உருட்ட வந்து ஸ்டார்ட் பண்றான். மாஸ்டரோட ஃபைனல் அட்டாக் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவரோட அட்டாக் அப்படின்றது அவரோட ஸ்வாட்ல கியூ எனர்ஜி எடுத்துட்டு வானத்தை நோக்கி ஒரு ஜம்பை ஒன்று போட அது ப்ளூ டிராகன் மாதிரி எனக்கு கண்ணுக்கு வந்து தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆனந்தமா வந்து இருந்துச்சு, ரொம்ப ஆசமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோ மனசுக்குள்ளவே ஓ இது அந்த அளவுக்கு நல்லாவா இருந்துச்சு, நானே தட்டி தடுமாறி தாண்டா அவனை நெஞ்சில குத்தன அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். திரும்பவும் அவனுக்கு வதந்தி பேசுறதெல்லாம் ஹீரோ ஒட்டு கேட்க, அதுல சில பேரு இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டீங்களே, அந்த அலைன்ஸ் லீடர் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா சில சொத்துக்கள் எல்லாம் சேர்த்துனானே அதெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். ஹீரோவா சரியான ஷாக்ல வந்து இருக்கான். இதை நான் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல சொத்து சேர்த்தனா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இந்த இடத்துல பக்கம் இருந்த எல்லாருமே ஆமா அதை நானுமே வந்து கேள்விப்பட்டேன், அந்த காசை செலவு பண்றதுக்குள்ளவே அவன் அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றானுங்க. அதுலயும் ஒரு சிலரு அவன் 10,000 டைல்ஸை வந்து வச்சிருப்பான், 1,00,000 டைல்ஸை வந்து வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றானுங்க. அதுலயும் இன்னொருத்தன் அதுக்கு ஒரு படி மேல போயிட்டு கணக்கே இல்லாத அளவுக்கு டைல்ஸை வந்து சேர்த்தி வச்சிருந்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோ, டேய் நீங்க உருட்டுறீங்களே ஒரு பெரிய உருட்டு, அந்த உருட்டை கேட்டு என்னோட காதை புளிச்சு போச்சுடா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். சரி ஓகே இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா ஒன்னும் என்னென்ன பேசுவானுங்கன்னு தெரியாது, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே வந்து கிளம்பிடுறான். போகும்போது மனசுக்குள்ளவே இந்த ஜாங்குல இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்றவங்க என்ன
புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு நான் துளியளவு கூட யோசிக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அதாவது ஹீரோவை பத்தி எதுவுமே தெரியாம வந்து பேசிட்டு வந்திருக்கானுங்கல்ல, அதை தான் அந்த மாதிரி வந்து மீன் பண்றான். இப்போ அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவோட ஃபேமிலியை வந்து காட்டினா அந்த இடத்துல பச்சை சொக்கா சரியான மாசா சண்டை போட்டுட்டு வந்து இருக்கான். அதாவது ட்ரைன் பண்ணிட்டு வந்து இருக்கான். இப்போ ஹீரோவோட வாய்ஸ், இந்த பையனுக்கு தெரியுமா நான் யாரு அப்படின்றது தெரிஞ்சா அவனோட ரியாக்ஷன் எந்த அளவுக்கு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இவனுக்கு நான் சொல்லி தர்றதுனாலயே அந்த சே 7 மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து கத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ சொல்றான். அப்புறம் டே பச்சை சொக்கா நீ நல்லாவே ட்ரைன் பண்றடா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, மாஸ்டர் நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கிட்ட வந்து வரான். இப்பதான்டா வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லல. ஓ அப்படியே மாஸ்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அப்புறம் நீ இதை மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல, இதை நான் கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கிறேன் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். சரி ஓகே இந்தா இதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்வாடை வந்து கொடுக்க, இதை எனக்காகவா வாங்கிட்டு வந்தீங்க மாஸ்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, ஆமாண்டா உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். பச்சை சொக்காவும் வாங்கி வச்சுக்கிட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, டே அதை ஓபன் பண்ணி பாடுறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். பச்சை சொக்காவும் அதை வெளியே எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஹீரோவும் ஒரு சின்ன ஸ்மைல் வந்து போடுறான். மாஸ்டர் இது என்னோட கையில ட்ரெஷர் ஸ்வாட் இருந்தா கூட நான் இந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோ அதுக்கு நீ இன்னும் ட்ரெஷர் ஸ்வாட் வந்து பார்க்கலடா, அதனாலதான் இப்படி வந்து சொல்ற அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இவனுக்கு ட்ரெஷர் ஸ்வாட் அப்படின்னு சொல்றது வந்து லெஜெண்டரி ஸ்வாட் இருக்குல்ல, அந்த ஸ்வாடை தான் இவனுக்கு ட்ரெஷர் ஸ்வாட் அப்படின்ட்டு வந்து சொல்றானுங்க. பச்சை சொக்கா என்ன நினைச்சான்னு வந்து தெரியல, சடனா சைலண்ட் ஆக ஹீரோவும் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேக்குறான். யாவனோ மாஸ்டர் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, ஏன்டா என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல, எல்லா மக்களுமே அவங்க சாகிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து செய்வாங்க, இதுக்கு முன்னாடி செய்யவே செய்யாத விஷயங்களெல்லாம் இப்ப வந்து செய்வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா நான் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரையும் ஒரே டைம்ல அடக்கம் பண்ண சொல்லி ஒரு உயில் ஒண்ணு எழுதுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அதுக்கு பச்சை சொக்காவும் போயா பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் தூரமா வந்து வர, ஹீரோ மனசுக்குள்ளவே என்னோட கண்ணை நேருக்கு நேரா பார்த்து பேச யாருக்குமே வந்து தைரியம் இல்லை, அதுதான் என்னோட ப்ரைடு கௌரவம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து நினைச்சேன், ஆனா அது வந்து உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். எல்லாருக்கிட்டையும் இவனை போலவே நான் ஜாலியா வந்து பழகிருந்தேன் அப்படின்னா பாகுபாடு இல்லாம நான் இறந்ததை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அந்த பக்கம் பச்சை சொக்க ரொம்ப சந்தோஷத்துல அந்த சோடவே வலிச்சு வலிச்சு பார்த்துட்டு வந்து இருக்கான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு சின்னதா ஒரு ஸ்மைல வந்து போட, என்ன மாஸ்டர் என்னாச்சு அப்படின்ற மாதிரி பச்சை சொக்கா கேட்க, அது ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, நான் இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன், உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஹார்டா வந்து ட்ரைன் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அப்படியே எபிசோட வந்து முடிக்கிறானுங்க. இதோட நானுமே இந்த எபிசோட வந்து முடிச்சுக்கிறேன். டாடா பை பை.